ஸ்கிரீன் விசிபிள் ஆகுதா? என்னோட ஸ்கிரீன் தெரியுதா? எஸ் சார். ஓகே. ஸோ எல்லாரும் உங்களோட விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. விஎஸ் கோடு ஒர்க் பெஞ்ச் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எல்லாரும் டேட்டா பேஸ் ஓப்பன் பண்றேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட டேட்டா பேஸ் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட விஎஸ் கோடை ஓப்பன் பண்ணிக்கோங்க. டூ இட் நவ் கைஸ். எங்கூட அப்படியே சேர்ந்து பண்ணுங்க எல்லாரும். இப்போ டேட்டா பேஸை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ டேட்டா பேஸில் என்ன இருக்குன்னா உங்களுக்கே தெரியும், நம்மளோட டேட்டா எல்லாமே ஸ்டோர் ஆகிற இடம் இங்கே தான். கரெக்டா? இதுதான் இருக்கிறதுலே ஹை செக்யூரிட்டியாக கம்பெனியில் இருக்கும். ஓகேவா? இது அவ்வளோ சீக்கிரம் யாரும் வந்து டேட்டாலாம் வாங்கிட முடியாது. அதுக்கு பர்மிஷனு அது இதுன்னு வாங்கணும். நான் வந்து உங்களுக்கு பேசிக்காக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆனால் அவ்வளோதான் நம்மளால சொல்லித்தர முடியும். ரைட்? ஓகே. இதே நிறைய கான்செப்ட் இருக்கு இதுலயே. ஓகே. ஸோ அதில் உங்களுக்கு இப்போ என்ன சொல்லி தர போறேன்னா, இப்போ நான் இந்த டேட்டா வந்து நானா டேட்டா பேஸ் ஒன்று கிரியேட் பண்ணி அதில் டேட்டா ஸ்டோர் பண்ணி நான் டம்மியாக உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அதாவது பேசிக்கா இப்போ நான் சொல்லித்தர போறது, நீங்க பைத்தான் படிச்சீங்கல்ல? ஓகே. ஒரு ரியலிஸ்டிக்கா யூசர் கிட்ட இருந்து நம்ம டேட்டாவை பைத்தான் கோடு மூலியமா வாங்கி அது ஆட்டோமேட்டிக்கா எப்படி சார் இப்போ டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்றது, அது எப்படி சார் அங்க இருக்கிற டேட்டாவை வியூ பண்ணி பாக்குறது, அது எப்படி சார் டேட்டாவை இங்க கோடிங் மூலியமாவே அப்டேட் பண்றது, டிலீட் பண்றது, இதை தான் நீங்க நான் சொல்லி தர போறேன். புரியுதா புரியலையா? டெல் மீ கைஸ். டெல் மீ கைஸ். ஓகே. அதர்ஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. கோகுல், சதீஷ், அருண். எஸ் சார். எஸ் சார். அப்ப லாஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம பார்த்தது டேட்டா பேஸ்னா என்ன, அதை எப்படி கிரியேட் பண்றது, டேபிள்னா என்ன, அதை எப்படி கிரியேட் பண்றது, டேட்டா எப்படி இன்சர்ட் பண்றது, வியூ பண்ணி பார்க்கறது, டிலீட் பண்றது, அப்டேட் பண்றது சொல்லி கொடுத்தேன். இன்னைக்கு பைத்தானை வச்சு எப்படி பண்றது, அதுதான் நீங்க கான்செப்ட். ஏன்னா இதுதான் நீங்க கம்பெனில ஒர்க் பண்ண போறீங்க. ஓகேவா? ஓகே. சோ அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் விஎஸ் கோட ஓபன் பண்ணுங்க. ஓகேவா? விஎஸ் கோட்ல போயிட்டு அஸ் யூஷுவல் எப்பயும் போல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி இம்போர்ட் பண்ணாலும் சரி, இல்ல பழைய ஏதாவது பைத்தான் ஃபைல் வச்சுக்கிட்டாலும் சரி. ஓகேவா? எப்பயுமே புதுசா ஓபன் பண்ணி உள்ள இன்சர்ட் பண்ணுங்க. ஓகே. ஃபைலு, ஓபன் ஃபோல்டர். உங்களோட இது வந்து எது கைஸ்? ஜூன் தானே நீங்க? ஜூன் மந்த் பேட்ச் தானே நீங்க? ஜூன் ஃபுல் ஸ்டாக் பேட்ச்ல பைத்தான் பிராக்டிஸ்ல இன்னைக்கு டேட் போட்டு ஒரு நேம் கிரியேட் பண்ணிக்கிறேன். செப்டம்பர் 15 அப்படின்னு போட்டு, ஸோ அதை அஸ் யூஷுவலா இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பைத்தான் ஃபைலை நீங்க கிரியேட் பண்ணணும். ரைட்? அந்த ஃபர்ஸ்ட் ஐகானை கிளிக் பண்ணி ஏதாவது எப்பயும் போல ex1 எக்ஸசைஸ் நம்பர் 1.py னா பைத்தான் ஃபைலை குறிக்கும். ஸோ கிரியேட் பண்ணிட்டேன். நீங்களும் பண்ணிட்டேன்னா சொல்லுங்க கைஸ். பண்ணுங்க எல்லாரும் கூட சேர்ந்து பண்ணுங்க பார்ப்போம். பண்ணிட்டா சொல்லுங்க. அந்த சார்ஜர் எடுக்கணும், அதை கனெக்ட் பண்ணிக்கணும். எங்க அந்த ஜங்ஷன் பாக்ஸ் இல்லையா? இருக்கா? முடிச்சிட்டா ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கப்பா. ஸ்டார்ட் பண்ணலாம். வேற யாரு? கோகுல், பிரீத்தி, சத் இதெல்லாம் முடிச்சிட்டீங்களா? ஓகே குட். ஸோ இப்போ நல்லா கவனிங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் இப்போ நீங்க ஒரு டேட்டா பேஸை நீங்க கிரியேட் பண்ணணும். ஓகே. எப்படி டேட்டா பேஸ் நீங்க கிரியேட் பண்ணுவீங்க? ஒரு டேப், அதாவது உங்களோட MySQL கமாண்ட் லைன் கிளையண்ட் ஓபன் பண்ணுவீங்க. ஓகேவா? ஓபன் பண்ணி டேட்டா பேஸை கொரி மூலமா கிரியேட் பண்ணுவீங்க. ஓகே. 1 2 3 4 5 பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு MySQL ஓபன் பண்ணிட்டேன். அப்ப டேட்டா பேஸை கிரியேட் பண்றதுக்குரிய கோட் என்ன, கொரி என்ன சொல்லுங்க. டக்குன்னு சொல்லுங்க. யாரா சொல்லுங்க. சதீஷ் சொல்றீங்களா? ஓகே. என்னது? கிரியேட் ஸ்பேஸ் டேட்டாபேஸ் ஸ்பேஸ், இன்னைக்கு டேட் போட்டு அந்த டேட்டாபேஸ் நேம் கொடுத்துக்கிறேன். September 15 _dp செமிகோலன். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கொடுத்து என்டர் பண்ணுறேன்னா கொரி ஓகே ஆயிடுச்சு. அப்ப எனக்கு ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் ஆயிருச்சு. அதை நான் எப்படி செக் பண்ணுவேன்? உங்களோட ஒர்க் பெஞ்ச் அண்ட் சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணி அந்த குட்டி ரெஃபரன்ஸ் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த டேட்டா பேஸ் ரெஃபரன்ஸ் ஆகும். அந்த வரிசையில September 15 வந்திருக்கா? எஸ் ஆர் நோ கைஸ்? வந்திருக்கா வரலையா? டெல் மீ கைஸ். வந்திருக்கல?
Yes, sir. பண்ணுங்க பண்ணுங்க பாப்போம். பண்ணுங்க, உங்க லேப்டாப்ல பண்ணுங்க. அப்ப நான் ஒரு டேட்டா பேஸை இப்ப நான் கிரியேட் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணணும்? இந்த டேட்டா பேஸ்ல போய் டேபிள் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? நான் கொடுத்த அந்த பிடிஎஃப் எல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்கப்பா, அது நிறைய இருக்கு. ஓகே, நிறைய கேட்கறாங்க இன்டர்வியூஸ்ல. ப்ராக்டிக்கலா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். இந்த கிளாஸ் முடிக்கிறப்போ நல்லா உங்களுக்கு நாலேஜ் வந்துடும், லைவா எப்படி கம்பெனியில் ஒர்க் பண்றது அப்படின்னு. அது எதுக்கு இவ்வளவு தூரம் நம்ம பைத்தான் படிச்சோம், அதெல்லாம் கனெக்ட் பண்ணி எப்படி கம்பெனியில் ஒர்க் பண்ண போறோங்கிறது இன்னைக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ நாளைக்கு கனெக்ட் பண்ணுங்க, 11 மணிக்கு இல்லை 11:30 கனெக்ட் பண்ணுங்க. அடுத்த ஊப்ஸ் கான்செப்ட் நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். புரியுதா கைஸ்? ஓகே, ஊப்ஸ், அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்விங் கொஞ்சம் டீச் பண்ணிட்டேன்னா அப்படியே நம்ம அடுத்த வாரத்துல இருந்து ஜாங்கோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இதை இன்னைக்கு முடிச்சிட்டீங்கன்னா இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் கைஸ். நீங்க எல்லாரும் இதை நீங்க உங்க ரெஸ்யூம்லயும் ஆட் பண்ணணும். புரியுதா? ஓகே, ஐ திங்க் கார்த்தியோ அருணோ யாரோ கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை இன்னைக்கு நான் சொல்றேன். இதை வச்சு தான் நீங்க ப்ராஜெக்ட் பண்ற மாட்டா இருக்கும். ஓகே, அதுக்கு ரெடி ஆயிக்கோங்க. அதுக்கு நான் டைம் கூட தரேன், ஒரு 2 நாள் டைம் கூட நான் தரேன், 2-3 நாள் டைம் தரேன். பொறுமையா பண்ணுங்க. அதாவது வெறும் பைத்தான் எஸ்கியூஎல் வச்சு யூஸ் பண்ணி ப்ராஜெக்ட். ஓகேவா? இது வந்து சும்மா ஒரு பேஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாங்கோ படிக்கிறப்ப உங்களுக்கு ரியலிஸ்டிக்கான ப்ராஜெக்ட் வந்துடும். இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்தடுத்த இதில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருவேன். கிரியேட் பண்ணிட்டீங்களா? Yes, sir. ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து என்ன கோட் பண்ணணும் நான் சொல்லுங்க. டேட்டா பேஸ்ல நான் டேபிள் கிரியேட் பண்ணணும். அதுக்கு இப்போ நான் என்ன கோட் பண்ணணும்? Use database name. ஏன் நான் யூஸ் கொடுக்கணும்? ஏன்னா என்கிட்ட எவ்வளவு டேட்டா பேஸ் இருக்கு பாருங்க. சோ டேட்டா பேசஸ் அந்த கமாண்டை கொடுத்து அந்த குறியை கொடுத்தீங்கன்னா எத்தனை டேட்டா பேஸ் இருக்குன்னு காட்டுது பாருங்க. ஓகே, அப்ப இந்த வரிசையில நான் கிரியேட் பண்ண போற டேபிள் எந்த டேட்டா பேஸ்ல போய் உட்காரணும், உள்ள ஸ்டோர் ஆகணும், கிரியேட் ஆகணும். ஓகேவா? அதுக்கு தான் நான் என்ன பண்ணுவேன், அந்த யூஸ்ங்கிற அந்த குறியை கொடுப்பேன். ஓகே, அப்ப யூஸ் கொடுத்து எந்த டேட்டா பேஸ் செப்டம்பர் 15_dbங்கிற டேட்டா பேஸ்ல போ கொடுத்து என்டர் கிட்டேன்னா டேட்டா பேஸ் சேஞ்ச் ஆயிருச்சா? ஓகே, சோ இதுக்கப்புறம் தான் நீங்க டேபிள் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? டேபிள் கிரியேட் பண்ற கமாண்ட் என்ன? கிரியேட் ஸ்பேஸ் கிரியேட் டேபிள் ஸ்பேஸ் டேபிள் நேம். டேபிள் நேம் என்ன வச்சுக்கலாம்? ஓகே, வழக்கம் போல பைத்தான் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுக்கோங்க, ஈஸியா இருக்கணும் புரிஞ்சுக்கிறதுக்கு. பைத்தான் ஸ்டூடெண்ட்ஸ், STUDENTS, பைத்தான் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, கிரியேட் டேபிள் பைத்தான் ஸ்டூடெண்ட்ஸ். அதுல என்னென்ன காலம்லாம் வேணும்? ஐடி கண்டிப்பா இருக்கணும். அப்புறம் வந்து நான் ஃபுல் நேம் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நேம் தனியா வேணாம், அது ரொம்ப லென்த்தியா போகும். ஃபுல் நேம் போட்டுக்கிறேன். இமெயில், சாரி வெயிட் அ மினிட் கைஸ். ஐடி வந்து இன்டீஜரா இருக்கணும். ஏன்னா அந்த இடத்துல நீ நம்பரை மட்டும்தான் நீ ஐடியில கொடுக்கணும். ஏன்னா நீ டேட்டா டைப் செட் பண்ணும்ல. அதுக்கப்புறம் ஃபுல் நேம் வந்து வார்கேரா தான் இருக்கணும். இது உங்களுக்கு தெரியும் டேட்டா டைப். வார்கேர் 255 என்னது? நீங்க 255 வரைக்கும் கேரக்டர் நீங்க கொடுத்துக்கலாம் ஃபுல் நேம்ல. அந்த ஃபுல் நேம்ல இப்ப அருண் குமார், MS தோனி, அந்த லென்த் வந்து 285க்கு மேல இருக்கக்கூடாது. அது டிஃபால்ட்டே அவ்வளவுதான். புரியுதா? சோ அதனாலதான் நான் மொத்தமா 255 கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஃபுல் நேம் போட்டேன்னா இமெயில் ஸ்பேஸ் வார்கர் 255. அதே மட்டும் வேர்ல்டுலயே வந்து நீ 285 லென்த் தான் வந்து இமெயில கொடுக்க முடியும். புரியுதா கைஸ்? ஓகே, சோ அதனால அதையும் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஒரு பேசிக்கான விஷயம். அப்புறம் வேற என்ன கொடுக்கலாம்? ஏஜ் கொடுக்கலாம். ஏஜ் வந்து இன்ட். வேற அட்ரஸ் கொடுக்கலாம். அட்ரஸ் வந்து வார்கர் 255, அவ்வளவுதான். புரியுதா கைஸ்? அப்ப என்கிட்ட எத்தனை காலம் கிரியேட் பண்றீங்க பாருங்க. ஐடி, ஃபுல் நேம், இமெயில், ஏஜ், அட்ரஸ், மொத்தம் 5 காலம் நான் கொடுத்துருக்கேன். புரியுதா? ஓகே, அப்ப கிரியேட் டேபிள் பைத்தான் ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். அந்த ஃபீஸ் கூட நீங்க கொடுத்துக்கலாம். இன்னொன்று கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஃபீஸ் ஆட் பண்ற மாட்ட கூட ஏதாவது கொடுத்துக்கோங்க. அதாவது ஃபீ அப்படின்னு கூட ஃபீஸ் அப்படின்னா ஃபீட் டீடைல்ஸ், ஃபீ அண்டர்ஸ்கோர் டீடைல்ஸ். ஓகே, டீடைல்ஸ் அதுல அது ஒரு இன்டீஜர். ஓகே, ஃபீ டீடைல்ஸ்னா நம்பர் போட்டுக்கோங்க. ஓகே, கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்து என்டர் அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு 6 காலம் கொண்ட ஒரு டேபிள் கிரியேட் ஆயிரும். புரியுதா கைஸ்? ஓகே, இது நான் எப்படி சார் நம்பர் அது கிரியேட் ஆயிருக்கா இல்லையான்னு ஒர்க் பெஞ்ச் சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணு.
அதே மட்டும் அந்த குட்டி ஐக்கான ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அந்த செப்டம்பர் 15ங்கிற டேட்டா பேஸ்ல தானே உங்க டேட்டா பேஸ், அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணீங்கன்னா உள்ள அந்த டேபிள்குள்ள ஒரு ஆரோ மார்க் இருக்கும். அது உங்களுக்கு தெரியும். அந்த டேபிள்குள்ள நீங்க கிரியேட் பண்ண அந்த பைத்தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்குரிய டேபிள் வந்திருக்கும். அதுக்கு மேலாக கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் ரோஸ் கொடுத்தீங்கன்னா நீங்க கிரியேட் பண்ண அந்த காலம் இங்க வந்திருக்கும். 6 காலம் கொண்ட அந்த காலம் ஐடி, ஃபுல் நேம், இமெயில், ஏஜ், அட்ரஸ், ஃபீ டீடைல்ஸ் வந்திருக்கா? பண்ணுங்க பாப்போம், பண்ணுங்க. நோட்ல தெளிவா எழுதி வச்சுக்கோங்க. நீங்க இந்த 6 காலம் தான் கொடுக்கணும் இல்ல, ஒரு பேச்சுக்கு ஒரு 2-3 காலம் மட்டும் இப்போதைக்கு கொடுங்க, பிராக்டிஸ் பர்பஸ் தானே. அப்புறம் நீங்க தனியா அந்த ப்ராஜெக்ட்லாம் பண்றப்ப நீங்க பண்ணிக்கோங்க, எத்தனை காலம் வேணா போட்டுக்கலாம், நீங்க உங்களோட விருப்பம். பண்ணிட்டா சொல்லுங்க கைஸ். நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? சார் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன் சார். பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க. சும்மா ஒரு 2 காலம் மட்டும் பண்ணுங்க கைஸ். ஓகே, நான் பண்ண மாட்டேன், எல்லாத்தையும் பண்ணாதீங்க. சும்மா ஒரு 2 காலம் மட்டும் ஏதாவது ஐடி, ஃபுல் நேம் மட்டும் கொடுத்து பண்ணுங்க. ஓகே, பிராக்டிஸ் பர்பஸ்க்காக தான். எல்லாத்தையும் போட்டு ஃபர்ஸ்ட் டைம் போட்டு குழப்பிக்காதீங்க. நான் பண்றதை அப்படியே ஈடுச்சு காப்பி பண்ணாதீங்கப்பா. ஓகே, எனக்கு இப்போ தெரியுறனால நான் நிறைய காலம் போடுறேன். ஏன்னா உங்களுக்கு இதை வச்சு நான் சொல்லிக் கொடுக்கணும். இப்போதைக்கு நீங்க சும்மா ஒரு 2 காலம் மட்டும் போட்டு காலம் கிரியேட் பண்ணுங்க. Done, sir. ஓகே, டேபிள் கிரியேட் ஆயிடுச்சுன்னா சொல்லுங்க கைஸ். இதுல நீங்க சோ டேபிள்ஸ் கொடுத்தாலும் வரும் கைஸ். ஆக்சுவலா சோ டேபிள்ஸ் கொடுத்தாலும் என்னென்ன டேபிள் இருக்கு, இந்த டேட்டா பேஸுக்குள்ள என்னென்ன டேபிள் இருக்குங்கிறதையும் நீங்க கண்டுபிடிக்கலாம். சோ டேபிள்ஸ், இது ஒரே ஒரு டேபிள் தான் இருக்கு, பைத்தான் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ட்டு. சார் இந்த ஃபைல் மேல வச்சு ரைட் கிளிக் பண்ணனும். புரியலமா? என்னமா சார் ரைட் கிளிக் பண்ண அந்த டேபிள் ஷோ ஆச்சுல, அது என்ன டேப், என்ன ஃபைல் மேல வச்சு ரைட் கிளிக் பண்ணனும்? இதுவா? இது கேக்குறீங்களா? இதுலயா? எஸ் சார், டேபிள். இதுதான் இந்த பைத்தான் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் சொல்லி தரேன். செப்டம்பர் 15ங்கிற அந்த டேட்டாபேஸ் பக்கத்துல ஒரு ஆரோ மார்க் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த மாதிரி டேபிள்ஸ் பக்கத்துல ஒரு ஆரோ மார்க் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்குள்ள பைத்தான் ஸ்டூடெண்ட்ஸ்னு உங்க டேபிள் நேம் இருக்கா, அதுக்கு மேலாக கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் ரோஸ் கொடுக்கணும். புரியுதா? ஓகே சார். அதுக்கு மேல அந்த டேபிளுக்கு மேல கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா அதுல செலக்ட் ரோஸ்னே இருக்கும். அந்த செலக்ட் ரோஸ் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த லிமிட் 1000 இருக்குல்ல, அதுக்கு அந்த இருக்கும் பாருங்க, செலக்ட் ரோஸ் லிமிட் 1000 கொடுத்தா அது வந்துடும். பண்ணிட்டீங்களா? மத்தவங்க கூகுள், அருண், சதீஷ், அருண் என்னாச்சு? பண்ணிட்டீங்களா? சார் பண்ணிட்டேன் சார். ஓகே, பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க. முடிச்சுட்டா சொல்லுங்க. இதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கதையே ஆரம்பிக்குது. ஒரு டேபிள், ஒரு டேட்டாபேஸ் என்கிட்ட இருக்கு, ஒரு டேபிள் இருக்கு. இப்போ நான் வந்து பைத்தான் யூஸ் பண்ணி பைத்தான் மூலமா நான் யூசர் கிட்ட இருந்து டேட்டா வாங்கி அது ஆட்டோமேட்டிக்கா எப்படி அந்த டேபிள்ல போய் ஸ்டோர் ஆகுது அப்படிங்கறத தான் படிக்க போறீங்க. இப்ப புரிஞ்சா? ஓகே, இதுதான் கம்பெனில இப்படிதான் ஒர்க் பண்ணுவீங்க. அந்த அப்ப அந்த டேட்டா வந்து யூசர் கிட்ட வாங்கி டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ண போறீங்க. ஓகே, சரி சார், ஸ்டோர் பண்ணி என்ன பண்ண போறோம்? அதுக்கப்புறம் நீங்க நிறைய லாஜிக் இருக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த ஸ்டோர் பண்ண டேட்டாவை எடுத்து ஏதாவது ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம், நீங்க என்னனாலும் பண்ணி பார்க்கலாம். இதுக்குள்ள நீங்க சாட் ஜிபிடி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப். சொல்லுங்கப்பா.
ஓகே சார். ஓகே, இதுல நீங்க நிறைய சாட் ஜிபிடி ரெஃபர் பண்ணுங்க கைஸ், நிறைய கத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தரது பேசிக்கா இருக்கலாம், அதை தாண்டி நீங்க உங்களால நிறைய கத்துக்க முடியும் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி. அதெல்லாம் நான் உங்களுக்கு சாட் ஜிபிடி வச்சு நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. ஓகே, கொஞ்சம் அட்வான்ஸ்டிக்காவும் நான் போகலாம் இதுல. புரியுதா? சரி, ஓகே. இப்போ இதோட வேலை முடிஞ்சிருச்சு. MySQL கமாண்டோட வேலை முடிஞ்சு. அதை நீங்க க்ளோஸ் பண்ண வேணாம், ஜஸ்ட் மினிமைஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட அந்த பைத்தான் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுல போயிட்டு டெர்மினல், நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ஒரு பேக்கேஜை நம்ம இன்ஸ்டால் பண்ண போறேன். இப்போ பேக்கேஜ் என்னன்னு தெரியும்ல? பாண்டாஸ் இன்ஸ்டால் பண்ணீங்களா? பிப் ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் பாண்டாஸ்ன்ட்டு அந்த வரிசையில உன்னோட பைத்தானையும் உன்னோட அந்த MySQL சாஃப்ட்வேரையும் கனெக்ட் பண்றதுக்காக ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ண போறீங்க. புரியுதா கைஸ்? எஸ்ஆர் எவ்ரிவன் புரியுதுல? இது நீங்க நோட்ல எழுதிக்கோங்க. என்ன சாஃப்ட்வேர் அப்படின்னா பிப் ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் ஓகே பைத்தான் ஐஃபன் MySQL ஐஃபன் பைத்தான் ஐஃபன் கனெக்டர் வருமா? ஒரே நிமிஷம். MySQL ஐஃபன் கனெக்டர் ஐஃபன் பைத்தான் pip space install space got it. இதுதான் இந்த கமாண்ட் தான் MySQL ஐஃபன் கனெக்டர் ஐஃபன் பைத்தான். இதுதான். ஓகே, சோ இப்போ உங்களுக்கு இப்படி தெரியலனா நீங்க இப்படி டக்குன்னு போட்டாலே உங்களுக்கு வந்துருச்சு பாருங்களேன் அந்த கமாண்ட் pip space install space அதுன்ட்டு. ஓகே, இது எதுக்காக யூஸ் பண்றோம்? அவனே போட்டிருக்கான் பாருங்க, MySQL drive written in Python which does not depend MySQL client libraries implement போட்டிருக்கானா? ஓகே, இத நீங்க பைத்தான் கோட்ல யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்றதுக்காக. ஓகே, இப்போ இந்த லைப்ரரியை நான் இந்த பேக்கேஜை நான் இன்ஸ்டால் பண்றேன். ஓகே, நல்லா பாத்துக்கோங்க. pip space install space MySQL ஐஃபன் கனெக்டர் ஐஃபன் பைத்தான் கொடுத்து என்டர் அமுக்குனீங்கன்னா நெட் ஆன்ல வச்சுக்கோங்க. ஓகே, அடுப்பை பத்தாம உட்காந்து பிரியாணி வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. ஓகே, சோ வச்சு என்டர் அமுக்குனீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆகும். எங்கிட்ட ஆல்ரெடி இருக்கு. ஓகேவா? நீங்க புதுசா பண்றீங்க, டவுன்லோட் ஆகும் உங்களுக்கு. பண்ணுங்க பாப்போம். இந்த அப்கிரேட்லாம் கேக்குது அப்படின்னா விட்டுருங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பண்ணுங்க. இந்த கொரியன் நோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஆகுதா? எஸ் சார். அதர்ஸ் எல்லாரும் கரெக்டா டவுன்லோட் ஆகுதா? எஸ் சார். ஓகே, குட். டவுன்லோட் ஆயிருச்சுன்னா சொல்லுங்க கைஸ். அடுத்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா போங்க. நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? போலாம் சார். ஓகே, சோ நல்லா கவனிங்க. இப்பதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பாட்டுக்கு வரோம். இப்போ நம்ம பைத்தான் அதாவது MySQL ஒரு சாஃப்ட்வேர், ஒரு MySQL சாஃப்ட்வேர்ல ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டோம். அதுக்குள்ள ஒரு டேபிள் இருக்கு. அதான் நம்ம வந்து அந்த MySQL வந்து பைத்தானோட கனெக்ட் பண்றதுனால அது சில பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணோம். ஓகே, ஏன்னா பிப்போட மீனிங் என்ன? பேக்கேஜஸ் இன்ஸ்டாலர் பைத்தான். ஓகே, பிப்போட மீனிங் என்னது? பேக்கேஜஸ் இன்ஸ்டாலர் பைத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. வேணுமா எழுதிக்கோங்க. பேக்கேஜஸ் இன்ஸ்டாலர் பைத்தான். அந்த பிப்புங்கிற கமாண்ட் தான் அந்த பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். எப்படி நீங்க ரியாக்ட்ல வந்து npm சொல்லி படிச்சீங்களா? npm ஸ்பேஸ் நோட் பேக்கேஜ் மேனேஜர் ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் இந்த ரியாக்ட் ஐஃபன் கிரியேட் ஐஃபன் ரியாக்ட் ஐஃபன் ஆப் அது இது போட்டு இன்ஸ்டால் பண்ணீங்களா? அந்த மாட்டம் இங்க பிப். புரியுதா கைஸ்? ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. பேக்கேஜஸ் இன்ஸ்டாலர் பைத்தான். இன்டர்வியூல கேட்பாங்க வாட் இஸ் பிப், வை வி ஆர் யூசிங் பிப் அப்படின்னு கேட்பாங்க. புரியுதா? எஸ் ஆர் நோ கைஸ்? புரியுதுல? இன்டர்வியூக்கு இன்டர்வியூ क्वेश्चन எப்படி கேட்பாங்கன்னு. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு இங்க மேல ஹெட்டர் ஃபைல்ல இம்போர்ட் ஸ்பேஸ் MySQL டாட் கனெக்டர் அப்படிங்கிற இந்த ஹெட்டர் ஃபைல நீங்க கொடுக்கணும். நீங்க கொடுக்கறப்ப அண்டர்ஸ்கோர் அந்த எல்லோ கலர்ல அண்டர்ஸ்கோர் மார்க் காட்டக்கூடாது.
ஓகேவா? அப்படி காட்டுச்சுன்னா நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணலைன்னு அர்த்தம். ஓகே, காட்டலைன்னா நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். பண்ணுங்க பார்ப்போம். இம்போர்ட் ஸ்பேஸ் mysql டாட் கனெக்டர்ங்கிற இந்த லைப்ரரியை நீங்க யூஸ் பண்ணணும். இதுதான் அந்த இன்ஸ்டால் பண்ணதுல இருந்து அதை எடுத்துட்டு வந்துக்கும். அது புரியுதா? பண்ணுங்க. பண்ணியாச்சா? எஸ் சார். நெக்ஸ்ட் போலாமா? போலாம் சார். ஓகே, சொல்லுங்க கைஸ். அப்புறம் நான் ஸ்டார்ட் போயிட்டு இருக்க பாரு, நீங்க ஸ்டக்கா நின்றாதீங்க, என் கூட சேர்ந்து வாங்க. ஓகே, ஏன்னா அந்த ஒரு ஃபர்ஸ்ட் சும்மா ஒரு 1/4 மணி நேரத்துக்கு என் கூட சேர்ந்து பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க ஃப்ரீயா போய் வீட்டில் போய் கூட ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். கோடை மட்டும் நீங்க போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு பண்ணா ஓகே தான். ஓகேவா? ஸோ நல்லா கவனிங்க. சரி சார், இப்ப இந்த லைன் நான் எதுக்கு போட்டேன்னு ஊருக்கே தெரியும். இப்ப ஓகேவா? இது எதுக்கு போட்டேன்? ஏன்னா நான் இன்ஸ்டால் பண்ணதான் நான் இம்போர்ட் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப நீங்க உங்களோட அந்த பைத்தான் சாரி அந்த MySQL வந்து இந்த பைத்தான்ல எப்படி சார் கனெக்ட் பண்றது அப்படிங்கறத இப்ப நான் சொல்ல போறேன். MyDB அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன பேர்னாலும் போடலாம், குமார், ராமு அப்படி இப்படி என்னாலும் நீ போட்டுக்கோங்க, பிரச்சனை கிடையாது. ஆனா ப்ரொஃபஷனலா நான் சொல்றதே ஃபாலோ பண்ணுங்க. MyDBங்கிறது ஒரு ப்ராப்பர் வேரியபிள். ஓகே, சோ அந்த MyDBல வந்து அந்த MySQL அதாவது MySQL அதாவது MySQL சொல்லுவாங்க. இத MySQL இதுல எல்லாம் ஒண்ணுதான். MySQL டாட் கனெக்டர் டாட் கனெக்ட் அப்படிங்கிற இது ஒரு மெத்தடு. இது போட்டு இப்படி என்ட்ரா வைக்கோங்க. ஓகே, இதுக்குள்ள ஹோஸ்ட் வந்து நான் கொடுக்கறதே கொடுங்க, டபுள் குவாட்ஸ்க்குள்ள லோக்கல் ஹோஸ்ட். ஏன்னா இதெல்லாம் நீங்க இன்ஸ்டால் பண்றப்பே காட்டியிருக்கோம். கமா யூசர் வந்து ரூட். இது எங்க சார் பார்த்து காப்பி அடிச்சீங்க அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. நீங்க இந்த ஒர்க் பெஞ்சை நீங்க ஸ்டார்டிங்ல அந்த டபுள் கிளிக் பண்ண ஓப்பன் ஆகும்ல, அந்த இடத்துல பாருங்களேன், யூசர் வந்து ரூட் தான் போட்டிருக்கோம். புரியுதா கைஸ்? நீங்களும் ரூட் தான் கொடுக்கணும். ஓகேவா? நீ அமெரிக்கால உட்காந்து ஒர்க் பண்ணாலும் சரி, திருவான்மியூர்ல உட்காந்து ஒர்க் பண்ணாலும் சரி, நீ இதை தான் கொடுக்கணும். MySQLக்கு யூசர் ரூட். ஓகேவா? பாஸ்வேர்டு வந்து உங்களோட பாஸ்வேர்டு. அதுக்கு தான் நான் சொன்னேன் 1 2 3 4 5ன்னு தெளிவா அந்த வீடியோல சொல்லியிருப்பேன். ஓகே, நான் இன்டர்வியூ எடுத்த ஒரு பொண்ணு இன்டர்வியூ எடுக்கிறப்ப இந்த பாஸ்வேர்டு தெரியாம அந்த அழுகுது. ஓகே, நான் அத்தனையும் அந்த பொண்ணோட ஓன் லேப்டாப். ஓகே, அதெல்லாம் அக்செப்ட் பண்ணுவாங்களா கைஸ்? நீ ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, நீங்க தான் அதெல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுக்காக தான் அந்த ஆடம்பரமா பாஸ்வேர்ட்லாம் கொடுக்காதீங்க. இதுல என்ன ஆக போகுது? 1 2 3 மொக்கையா கொடுக்க என்ன உங்களுக்கு? ஓகே, சோ அப்ப 1 2 3 4 5 பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. அப்பதான் கரெக்டா கொடுத்தாதான் கனெக்ட் ஆகும். புரியுதா? ஓகே, சோ அப்புறம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டே சார். இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த பிரிண்ட்ல MyDBன்னு போடுங்க. ஓகே, இது வந்து இப்ப இது எதுக்கு நான் இதை போட்டிருக்கேன்? உங்களோட டேட்டா பேஸ அந்த MySQL டேட்டா பேஸ பைத்தான்ல கனெக்ட் பண்ணிருக்கேன். அது கனெக்ட் பண்ணிட்டேன்னா இந்த மாட்டம் ரன் ஆகும். ஆப்ஜெக்ட்ங்கிறது ரன் ஆகும். இங்க இப்படி ஒரு ஆப்ஜெக்ட்னு சொல்லி வரும். MySQL டாட் கனெக்டர் கனெக்ட் ஆப்ஜெக்ட் அட்டு உங்களோட அந்த கனெக்ஷன் கோடு, இதுக்கு பேர் தான். இதே மாட்டம் உங்களுக்கு வந்திருக்கா செக் பண்ணுங்க பாப்போம். அந்த கனெக்ஷன் கோடு வந்திருக்கணும். அப்ப கனெக்ட் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். அதாவது உன்னோட MySQLையும் இந்த பைத்தானையும் நான் கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு அர்த்தம். பண்ணுங்க பாப்போம். எனக்கு வந்திருக்க மாட்டமே, உங்களுக்கு அந்த கனெக்ஷன் லைன் வந்திருக்கா? அதான் அந்த கனெக்ஷன், இதாவது இந்த கனெக்ஷனோட ஐடி இதுதான். இந்த ஐடியில உங்களுக்கு கனெக்ட் ஆயிருக்கு. இது மாறி மாறி வரலாம், எப்படி ஒரே மாட்டம் கூட வரலாம். உங்களோட லேப்டாப்புக்கு ஒரு மாட்டம் இருக்கும். பண்ணி பாருங்க. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு இது சேமா தான் வரும்னு நினைக்கிறேன். எஸ் சார். வந்திருக்கா எல்லாருக்கும்? எஸ். குட் Yes, sir. குட் குட் குட். அதர்ஸ், அருண், சதீஷ்.
எஸ் சார். நெக்ஸ்ட் போலாமா? வரலையா? அந்த கோடை அப்படியே போட்டோ எடுத்து டக்குன்னு குரூப்ல போட்டு விடுங்க. அப்படியே போட்டோ எடுத்து அந்த அவுட்புட்டோட சேர்த்து போட்டோ எடுத்து குரூப்ல போடுங்க. அண்டர்ஸ்கோர் எதுக்குப்பா போட்டீங்க சதீஷ்? என்னோட கோட பாத்தீங்களா சதீஷ்? சதீஷ் இஸ் ஆடிபிள். இங்க என்ன கோட போட்டிருக்கீங்க நீங்க? அண்டர்ஸ்கோர் இடத்துல போட்டீங்க. நான் அண்டர்ஸ்கோர்னு எங்கேயுமே போடலையே. இந்த இடத்துல ஏன் அண்டர்ஸ்கோர் போட்டீங்க? அந்த அண்டர்ஸ்கோர் ரிமூவ் பண்ணுங்க. போட்டீங்களா? ரன் பண்ணுங்க. mysql.connector.connect இப்ப ரன் பண்ணுங்க. ஓகே நான் வந்துருச்சு. ஓகே நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? அருண் உங்களுக்கு வந்துருச்சு அவுட்புட்? வந்துச்சு சார். ஓகே குட். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த கதையை கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது தெரிஞ்சாதான் ஏன் எதுக்கு கோடு போறேனே தெரியும். இப்போ பைத்தான்ல வந்து உங்க MySQL கனெக்ட் பண்ணிட்டீங்க. அது எப்படி கனெக்ட் பண்ணேன்? இதுதான் அந்த கனெக்ஷன் கோடு. இதை நீங்க எக்காரத்தை கொண்டு இதுக்கப்புறம் தொடாதீங்க. இதுக்கப்புறம் அது எப்படி சார் இங்க நான் வந்து, அதாவது இங்க நான் இப்ப நான் ஒன்று கொடுக்க போறேன், ஒரு யூசர் கிட்ட இருந்து நான் டேட்டா வாங்குறேன். அது எப்படி சார் அந்த டேட்டா பேஸ்ல போய் ஸ்டோர் ஆகுது? கரெக்டா அந்த டேபிள்ல போய் எப்படி சார் ஸ்டோர் ஆகுது? அப்ப அதுக்கு ஒரு கனெக்ஷன் லைன் வேணும் தானே? கரெக்டா கைஸ்? இப்ப நம்ம சின்டாக்ஸ்ல இருந்து நம்ம ரெஸ்ட் ரூமுக்கும் சரி, நம்ம வீட்டுல இருக்க கிச்சனுக்கும் சரி எப்படி தண்ணி வருது? அப்ப அந்த சின்டாக்ஸ்ல மேல இருக்க அந்த சின்டாக்ஸ் தொட்டில இருந்து நமக்கு ஒரு பைப் மூலியமா அந்த கனெக்ஷன் லைன் மூலியமா தண்ணி வரும். அதை திறந்து விட்டா தண்ணி வரும். அது மூலியமா தான் தண்ணி வரும். கரெக்டா கைஸ்? அதே மட்டும் அந்த சின்டாக்ஸுக்கு எப்படி தண்ணி வருது? நம்ம போர்ல இருந்து தண்ணியை ஒரு கனெக்ட் பண்ணி நம்ம கொடுத்துருப்போம். ஓகேவா? அப்ப கீழ இருந்து தண்ணியை எடுத்து அந்த மேல போய் அந்த மோட்டர் போட்டாதான் தண்ணி வரும். அது ஏன்னா அந்த கீழ இருந்து அந்த மேல இழுக்கிறதுக்காக தான் மோட்டர் போடுறோம். அந்த கீழ இருக்கிற தண்ணியை அப்படியே மேல இழுத்து அந்த தண்ணிக்குள்ள மோட்டருக்குள்ள சாரி அந்த சின்டாக்ஸ்குள்ள நிரப்பி விட்டுருது. அதுல இருந்து நீங்க இன்னொரு கனெக்ஷன் மூலியமா என்ன பண்றீங்க? அந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, அப்ப இது எல்லாத்துக்குமே ஒரு கனெக்ஷன் பைப் இருக்கு. கரெக்டா கைஸ்? எஸ் ஆர் நோ எவ்ரிவன்? டெல் மீ கைஸ். எஸ் ஆர் நோ எவ்ரிவன்? அப்ப நமக்கு ஒரு கனெக்ஷன் பைப் லைன் வேணும். கரெக்டா? அந்த பைப் லைன் மூலியமா தான் நான் இங்க இருந்து அனுப்புற சில தகவல்கள், அதாவது இங்க இருந்து அனுப்புற டேட்டா, இப்ப குமார் ராஜான்னு அனுப்புற டேட்டா அந்த கனெக்ஷன் லைன் மூலியமா ஊடுருவி போய் இந்த டேட்டா பேஸ்ல போய் ஸ்டோர் ஆகு அப்படின்னு ஒரு அந்த டேட்டா பேஸ்ல போய் கனெக்ட் ஆகும். புரியுதா? அப்ப அது எப்படி சார் போகும்? அதுக்காக நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணணும். எந்த டேட்டா பேஸ் போகணும்ல? இப்ப கோடு வந்து MySQL வரைக்கும் போயிருச்சு, இங்க வரைக்கும் போயிருச்சு, டிராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கு. இதுக்குள்ள என்னடா இத்தனை டேட்டா பேஸ் இருக்கு, எந்த டேட்டா பேஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா, அப்ப இங்க டேட்டா பேஸ் நேம் ஈக்குவல் டு உங்களோட டேட்டா பேஸை கொடுத்துக்கோங்க, September 15_DB. அப்ப கோடு எங்க போகும்? அப்படியே உள்ள போகும். எப்படி போகும்னா, அதுதான் இந்த முக்கியமான லைன். இங்க பாருங்க, மை கர்சர், இதுதான் இந்த கனெக்ஷன் லைன். நீ இந்த வேரியபிள் நேம் தான் கொடுக்கணும் கிடையாது. மை கர்சரோட வேலை என்னன்னா, மல்டிபிள் வேல்யூஸா உள்ள அனுப்பும். ஒரு வேல்யூ தான் கிடையாது, மல்டிபிள் வேல்யூவை அதுக்குள்ள அனுப்பும். ஓகே, அந்த மை கர்சரோட அபிஷியல் நேம். ஆக்சுவலா இது நீங்க வேரியபிள் நேமே செட் பண்ணிக்கலாம். அப்ப மை கர்சர் போட்டுட்டு மை கர்சர் டாட் கர்சர் சாரி mydb டாட் கர்சர் இருங்க மைடிபி தானே கனெக்ட் பண்ணிருக்கேன் மேல.
அந்த மைடிபிங்கிற அந்த மைடிபிக்குள்ள, அதாவது அந்த மைடிபிங்கிறது என்னது, என்னோட அந்த ஒர்க் பெஞ்ச் சாஃப்ட்வேர், அதை தான் மைடிபின்னு சொல்றோம். மைடிபி டாட் கர்சர்ங்கிற இந்த மெத்தட், இதுக்கு பேரு தான் கனெக்ஷன் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. கனெக்ஷன் லைன், கனெக்ஷன் லைன். ஓகே, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கனெக்ஷன் லைன். பண்ணுங்க பாப்பா, நோட் பண்ணுங்க. அந்த டேட்டா பேஸ் ஆட் பண்ணிக்கோங்க, அந்த கனெக்ஷன் லைன்ல ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கனெக்ஷன் லைன் என்னது, அதுதான் பைப் லைன். இதுல தான் உங்க தண்ணி எல்லாமே மேல இருந்து வரும். இந்த தண்ணியை அனுப்பலாம், வேணுங்கிற தண்ணியை எடுத்துக்கலாம். அது அந்த மாட்டோம். அந்த மைக்கர்சர்ங்கிற இந்த வேரியபிள் மூலியமா தான் உங்களோட டேட்டாவை அனுப்பலாம், உள்ள இருக்கிற டேட்டாவை வெளியே எடுக்கலாம். இது மூலியமா புரியுதுல கைஸ்? கனெக்ஷன் லைன்னா என்ன டவுட் இருந்தா கேளுங்க. அந்த கர்சர்ங்கிற அந்த மெத்தட் என்ன பண்ணுனா மல்டிபிள் வேல்யூஸையும் அனுப்பும். எத்தனை தடவைனாலும் அந்த வேல்யூவை அது மூலியமா அனுப்பிச்சுட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் போலாமா? எஸ் சார். அதர்ஸ் சொல்லுங்க. சூப்பர். சதீஷ், அருண் நோட் பண்ணீங்களா? எஸ் சார். ஓகே, குட். சரி, இப்ப நான் ஒரு கனெக்ஷன் லைன் கிரியேட் பண்ணிட்டேன். இப்ப அதாவது கனெக்ஷன் லைன் என்னது, ஒரு சர்வர் வெயிட்டர் வச்சுக்கோங்க. ஒரு ஹோட்டல்ல இருக்கிற வெயிட்டர் தான் இவரு அப்படின்னு மனசுல வச்சுக்கோங்க. ஒரு வெயிட்டர், ஹே வெயிட்டர் இங்க வாங்க, அப்படி ஏதாவது சும்மா ஏதாவது வச்சுக்கோங்க. அப்ப அந்த இந்த வெயிட்டரை யூஸ் பண்ணி தான் நீங்க உங்களுக்கு தேவையான ஆர்டர் கொடுக்க போறீங்க. ஆர்டர் போய் வேணுமோ எடுத்துட்டு வர போறாரு, எல்லாமே இந்த கனெக்ஷன் லைன் தான். சரி, ஓகே. இப்ப நான் ஒரு எஸ்கியூஎல் கொரி எழுத போறேன். எஸ்கியூஎல் ஒரு கொரியை வந்து எப்படி எழுதுறேன்னா, எஸ்கியூஎல்ங்கிற அந்த வேரியபிள்ல நான் எழுதிக்கிறேன். என்ன கொரி எழுதணும்? இப்ப நான் எதுக்கு இதை நான் எடுத்து வந்தேன், அங்க இருக்கிற டேட்டா பேஸ்ல அதுக்குள்ள இருக்கிற டேபிள்ல நான் ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ண போறேன். ஓகேவா? அதுக்கு என்ன கொரி எழுதணும்? இன்செர்ட் சொல்லி கொடுத்தனா? டெல் மீ கைஸ். இன்செர்ட் கொரி சொல்லி கொடுத்தனா, இன்செர்ட் கொரி மூலமா உங்க டேட்டாவை உள்ள வந்து ஸ்டோர் பண்ண முடியும். அப்ப இன்செர்ட், ஓகே, இன்செர்ட் இன்டு டேபிள் நேம் என்னது, பைத்தான் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, பைத்தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பேஸ் என்ன கொடுப்போம், என்னென்ன காலம்னு கொடுப்பீங்க? ஐடி காலமு, ஃபுல் நேம் காலமு, செக் பண்ணிக்கோங்க கைஸ், நான் தப்பு விட்டுற போறேன். ஃபுல் நேம் காலமு, வேற என்ன காலம் இருக்கீங்க? இமெயில் ஏஜ், ஓகே, இமெயில் ஏஜ், வேற என்ன கைஸ்? இமெயில் ஏஜ், அட்ரஸ், ஃபீ டீடைல்ஸ், அட்ரஸ், ஃபீ அண்டர்ஸ்கோர் டீடைல்ஸ். அப்ப மொத்தம் 6 காலம் இருக்கா? இருக்கு. பக்கத்துல வேல்யூஸ், இதுல தான் நீங்க வேல்யூ கொடுப்பீங்க. கரெக்டா? எஸ்கியூஎல் பொறுத்தளவுக்கு இதுல கொடுப்பீங்க. பைத்தானை பொறுத்தளவுக்கு இதுல வேல்யூ கொடுக்க கூடாது. ஏன் சார்? ஆக்சுவலா கொடுக்கலாம், இங்கே நீங்க கொடுக்கலாம். ஐடி வந்து 01 கொடுக்கலாம். ஆனா இப்ப நீ உன்னால ரியல் டைமா உன்னால இதை பண்ண முடியாது. ஓகேவா? அப்ப நீங்க ரியல் டைமா மாத்தணும்னா 6 காலம் இருக்கா, 6% போட்டு எஸ் போடுங்க. அதாவது ஸ்பேஸ் அர்த்தம். எஸ்னா ஸ்பேஸ் அர்த்தம். பெர்சன்டேஜ் எஸ் போடுங்க. புரியுதா கைஸ்? 6 காலத்துக்கு நான் ஸ்பேஸ் போட்டேன். 3 6 இருக்கா? 3 6, அதே மட்டும் 3 6. கரெக்டா? சரி, இது எதுக்கு சார் 3 ஸ்பேஸ் போட்டீங்க? என்னால் நான் ரியலிஸ்டிக்கா அந்த ஐடியா வாங்கணும், ஃபுல் நேம் வாங்கணும், இமெயில் வாங்கணும், அதுக்காக இந்த ஸ்பேஸ் யூஸ் பண்றேன். ஓகேவா? புரியுதா கைஸ்? எஸ் ஆர் எவ்ரிஒன்? டெல் மீ கைஸ், புரியுதா புரியலையா? எஸ் சார். ஓகே. அப்புறம் நான் வேல் சொல்லிட்டு வாங்கி இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு இந்த வேல்ல வந்து தான் நான் கனெக்ட் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி நான் யூசர் நேம் ஃபர்ஸ்ட் என்ன ஐடியா, ஐடி ஈக்குவல் டு எப்படி வாங்குவீங்க? நீங்க தான் படிச்ச பிள்ளையாச்சு, சொல்லுங்க பாப்போம். இன்ட் இன்புட்,
ஓகே என்டர் யுவர் ஐடி வாங்கிக்குவேனா. அடுத்து ஃபுல் நேம் ஈக்குவல் டு இன்புட்ல என்டர் யுவர் ஃபுல் நேம் படிச்சீங்களா. என்டர் யுவர் ஃபுல் நேம் வாங்கிக்குவீங்களா. சூப்பர் சார். அடுத்து இமெயில் என்டர் யுவர், நீ எந்த வேரியபிளும் கொடுத்துக்கலாம் இங்க இன்புட்ல. என்டர் யுவர் இமெயில் ஐடி, என்டர் யுவர் இமெயில் ஐடி வாங்கிக்குவீங்களா. ஓகே ஏஜ் இன்ட் இன்புட் சாரி இன்ட் இன்புட் என்டர் யுவர் ஏஜ் வாங்கிக்குவீங்களா. அடுத்து அட்ரஸ் ஈக்குவல் டு இன்புட்ல என்டர் யுவர் அட்ரஸ் வாங்கிக்குவீங்களா. அடுத்து ஃபீ டீடைல்ஸ் ஓகே இன்ட் இன்புட் என்டர் யுவர் ஃபீ டீடைல்ஸ், அதாவது ஹவு மச் யூ பெய்டு அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஹவு மச் யூ பெய்டு. ஓகே நான் 500 ரூபாய் 1000 ரூபாய் 10,000 கொடுத்துக்குவேன். இப்போ நான் எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன். இப்போ இதை நான் வேல்யூங்கிற ஒரு வேரியபிள்ல கனெக்ட் பண்ண போறேன். வேல்யூ வேல் அப்படின்னு போட்டுக்கிறேன். எப்படி கனெக்ட் பண்றேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பேஸ்ல என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் ஐடி, அப்ப நீங்க ஐடி தான் கொடுக்கணும். ரெண்டாவது ஸ்பேஸ் என்ன இருக்கு, ஃபுல் நேம், அப்ப இந்த ஃபுல் நேம்ங்கிற வேரியபிள் கொடுங்க. அடுத்து இமெயில், அடுத்து ஏஜ், அடுத்து அட்ரஸ், அடுத்து ஃபீ டீடைல்ஸ். இந்த ஆர்டர்ல கொடுத்தீங்கன்னா ஓகே இது ஒவ்வொன்றும் இந்த ஸ்பேஸுக்கு சமமா எடுத்துக்கும். புரியுதா. சூப்பர் சார், புரியுது சார். இப்ப இந்த எஸ்கியூல்ங்கிற அந்த வேரியபிளையும் இந்த வேல்யூங்கிற வேரியபிளையும் நான் இந்த அந்த கனெக்ஷன் லைன்ல சென்ட் பண்ணி விடுவேன். எப்படி எப்படி சென்ட் பண்ணுவேன், மை கர்சர் ஓகே இப்படிங்கிற கர்சர் டாட் எக்ஸிக்யூட்ங்கிற இந்த கோடு மூலியமா கனெக்ட் பண்ணுவேன். அதாவது எஸ்கியூஎல் கமா வேல் அப்படின்னு கனெக்ட் பண்ணி விடுவேன். எப்படி புரியுதா கைஸ் லாஜிக் புரியுதா. அப்ப இந்த மை கர்சர்ங்கிறது என்னது, அந்த மை கர்சர்ல தான் என்னோட அந்த கனெக்ஷன் லைன் இருக்கு. அந்த பைப் லைன்ல இந்த கொரியையும் இந்த வேல்யூயையும் நான் சென்ட் பண்ணி விடுவேன். அதாவது இந்த வெயிட்டர் இவர் தான், இந்த வெயிட்டர் கிட்ட நான் அமுச்சு விடுவேன். டே இந்தாடா இப்படி நான் ஒரு வேல்யூ நான் கொடுக்குறேன்டா, அது அந்த காலத்துல போய் ஸ்டோர் பண்ணிடுடா அப்படின்னு நான் கொடுக்குறேன். இந்த மைக்கர்சர் நேரா அவன் என்ன பண்ணுவான், இந்த கனெக்ஷன் லைன் மூலியமா அந்த டிபிக்கு போய் அங்க இருக்கிற டேட்டா பேஸ்ல போய் ஸ்டோர் பண்ணுவான். அவனோட வேலை ஸ்டோர் பண்றது தான். ஸ்டோர் பண்ணிட்டு நீ சொல்லணும், கமிட் பண்ணணும், சேவ் பண்ணணும். போய் சேவ் பண்றான்னு சொல்லணும். எங்க சேவ் பண்ணணும், உன் கோட் இப்போ உன் டேட்டா பேஸ்ல இருக்கு. அப்ப மை டிபில போய் சேவ் பண்றா, என்னோட டேட்டா பேஸ்ல போய் சேவ் ஆகு. மை டிபி டாட் கமிட், கமிட்னா டு சேவ் அப்படின்னு அர்த்தம். கமிட் கொடுக்கணும், கமிட்ங்கிற அந்த மெத்தட். அப்ப சேவ் ஆயிரும். சேவ் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு பிரிண்ட்ல டேட்டா சேவ்டு சக்சஸ்ஃபுல்லி அப்படிங்கிற எனக்கு மெசேஜ் வரும். இதுதான் டீபக்கிங். இது வந்தாலே உன்னோட டேட்டா கரெக்டா சேவ் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். புரியுதா புரியலையா, டெல்மி கைஸ், டெல்மி கைஸ், டெல்மி கைஸ். எஸ் சார். அதான் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க, எதுக்கு இந்த கோடு போட்டேன்னு. டெல்மி டெல்மி கைஸ். யாருக்காவது இதுல ஏதாவது புரியாம இருக்கா? ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், கோடு எதுக்கு போடுறோம் ஏன் போடுறோம்ட்டு. ஓகே இப்போ இதை நான் ரன் பண்றேன், கேக்குதா உங்களுக்கு? என்டர் யுவர் ஐடி ஒன்னுன்னு கொடுத்துக்கிறேன். என்டர் யுவர் ஃபுல் நேம் அருண் கொடுத்துக்கிறேன். இமெயில் ஐடி arun@gmail.com அப்படின்னு கொடுத்துக்கிறேன். என்டர் ஏஜ் ஒரு 25 கொடுத்துக்கிறேன். அட்ரஸ் சென்னைன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே ஹவு மச் யூ பெய்டு ஒரு 10,000 ரூபான்னு கொடுத்துக்கிறேன். டேட்டா சேவ்டு சக்சஸ்ஃபுல்லி வந்துருச்சா? இப்போ நீங்க உங்க டேபிள்ல போயிட்டு டேபிள் எப்படி ரெஃபரன்ஸ் பண்ணுவீங்க, அந்த மின்னல் லெட்டர் சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட டேட்டா பைத்தான்ல இருக்கிற டேட்டா இங்க வந்துருச்சா வரலையா? டெல் மீ கைஸ், டெல் மீ கைஸ். இதுதான் ரியலிஸ்டிக்கான ஒரு ப்ராஜெக்ட். இப்படிதான் நீங்க பண்ணணும். புரியுதா புரியுதா கைஸ்? அப்ப ஒரு யூசர் கிட்ட இருந்து பைத்தான் மூலியமா நான் டேட்டா வாங்கி அதை இந்த பைப்லைன் மூலியமா நான் அனுப்பிச்சிட்டேன். புரியுதா? அழகா பண்ணி பாருங்க. இந்த ஒன்றை மட்டும் பண்ணி பாருங்க, போதும். பண்ணி பாருங்க பாப்போம். டைம் தரேன், பொறுமையா பண்ணுங்க.
சார் 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 அந்த ஸ்ட்ரிங் எஸ் வந்து கோட்ல எந்த எங்க அந்த ஸ்பேஸ் எடுக்குது ஆக்சுவலி ஐ மீன் தட் சார் அந்த பெர்சன்டேஜ் எஸ் வந்து எங்க சார் ஸ்பேஸ் எடுக்குது வேல்யூ வேல்யூ எஸ் ஓகே சார் Yes, sir.
Yes, sir. சார் சார் ஏதோ எரர் வருது சார். மை கர்சர் டாட் எக்ஸிக்யூட் எஸ்கியூஎல் கமா வெல். எஸ் எஸ் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு ஒரு 2 minutes. சார் டேபிள் நேம். எஸ் சார் கரெக்ட்.
வந்துருச்சு சார். சார் வந்து சார் சார் இப்போ நம்ம மூவி வச்சு ட்ரை பண்ணலாமா சார்? இல்லை சார், ஒரு 5 டேபிள் கிரியேட் பண்ணிட்டு ஒரு 5 மூவி வச்சு ட்ரை பண்ணலாமா சார்? 5 மூவில யார் யார் ஒர்க் பண்றாங்கன்ட்டு அது மாதிரி வச்சு. ஓகே ஓகே சார். வந்துருச்சு சார். அண்ணா எனக்கு பாஸ்வேர்டில் எரர்னு வருதுண்ணா. கரெக்டாக தானே போட்டேன், என்னோட மொபைல் நம்பர் தான். சார் அது பிராக்கெட் போடல சார், அதில் அட்ரஸில் இன்புட்டில் இன்புட்டில் சார் அங்கே பிராக்கெட் வரல. 19.
போலாம் sir. சார். No. Yes. ஓகே குட். சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா வியூ பண்ண போறேன் டேட்டாவை. ஓகேவா? அதாவது என்கிட்ட இருக்கிற அந்த டேட்டா பேஸ்ல இருக்கிற டேட்டாவை நான் எடுத்துட்டு வந்து இதுல பார்க்க போறேன். அதை தான் இப்போ நான் சொல்லி தர போறேன். புரியுதா? ஸோ அதுக்காக தான் உங்களை நான் தனியாக பண்ண சொன்னேன். இது நீங்க பண்ணாதீங்க, கொஞ்சம் பாருங்க. ஓகே, நான் டைம் தரேன், பாருங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்க பண்ணுங்க. ஸோ இப்போ இதில் அந்த கோடை காப்பி பண்ணி போட்டேன். ஏன்னா இதெல்லாம் எனக்கு மெயின். இது எல்லா இதுலேயே எனக்கு வந்துகிட்டே இருக்கேன் என் கூடயே இந்த கோடு எல்லாமே. எனக்கு இந்த எக்ஸிக்யூட்குள்ள தான் நான் என்ன மாற்றுவேன், அந்த வியூ பண்ணுறதுக்குரிய கோட் என்னது, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் பைத்தான் அண்டர்ஸ்கோர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அப்புறம் இதெல்லாம் தேவையில்லை. எக்ஸிக்யூட் பண்றது எப்படி போகணும்னா லூப்ல யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ இதோட வேலை என்ன, உங்ககிட்ட இருக்கிற எல்லா டேட்டாவையும் அதை எடுத்துட்டு வந்துடும். எதுல இருக்கும், அந்த மைக்ரோசர்க்குள்ள இருக்கும். அதை எடுத்துட்டு ஒரு வேரியபிளை நான் ஸ்டோர் பண்ணணும். அதாவது மை ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை நான் ஸ்டோர் பண்ணணும். ஏன், அப்பதான் என்னால ஆக்சஸ் பண்ண முடியும். புரியுதா கைஸ்? புரியுதா? அப்ப இப்ப ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்ப நான் பிரிண்ட்ல போட்டு மை கர்சர் போறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் ரன் பண்றேன், இங்க பாருங்க, இந்த டேட்டாஸ் எல்லாம் தூக்கி விடுறேன். இப்ப நான் ரன் பண்றேன், எனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்களேன். என்ன ஆன்சர் வருது? ஓகே, சும்மா வெறும் சிஎம் மை கர்சர் எஸ்கன் தான் வருது தவிர ஆன்சர் வரணும்ல. ஓகே, சோ அப்ப அதுக்காக தான் நான் என்ன பண்றேன், இந்த மை கர்சரை ஒரு வேரியபிள்ல நான் ஸ்டோர் பண்றேன். ஓகே, மை ரிசல்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள்ல. ஓகே, எப்படி ஸ்டோர் பண்றேன் அப்படின்னா, அந்த மை கர்சருக்குள்ள இருக்கிற எல்லா டேட்டாவையும் ஃபெட்ச் பண்ணி எடு, ஃபெட்ச் ஆல் அப்படின்னு கொடுப்பேன் இந்த மெத்தட். அப்ப ஃபெட்ச் பண்ணினா இருக்கிற எல்லா டேட்டாவும் இந்த மை ரிசல்ட்டுக்குள்ள ஸ்டோர் ஆயிரும். ஓகே, இதை நான் லூப்ல போட்டு டிஸ்ப்ளே பண்றேன். ஏன்னா நிறைய டேட்டா இருக்கனால லூப்ல தான் போட முடியும். புரியுதா கைஸ்? ஃபார் ஐ இன் படிச்சிருக்கீங்களா லூப், மை ரிசல்ட் கோலன் பிரிண்ட் ஐ. ஓகே, புரியுதா? புரியுதா கைஸ்? சோ இப்ப ரன் பண்றேன், என்கிட்ட அங்க இருக்க எல்லா டேட்டாவே வாரி வலிச்சு எடுத்துட்டு வந்து டிஸ்ப்ளே பண்ணிரும். புரியுதா? எஸ் ஆர் நோ எவ்ரிவன்? புரியுதா புரியலையா? டெல் மீ கைஸ். டெல் மீ கைஸ். எஸ் சார். ஓகே, இதுல இப்ப நீங்க காலம் வைஸ் நீங்க பிரிக்கலாம். ஐ ஆஃப் 0னா என்னது, அந்த ஐடி நம்பர் ஃபுல்லா உனக்கு வரும். நீ தான் படிச்ச பிள்ளையாச்சே. ஓகே, ஐ ஆஃப் 1ங்கிற காலம் பேர் என்னது, 1னா ஃபுல் நேம் குறிக்கும். இந்த படிச்ச பிள்ளையாச்சே வந்துச்சா? ஓ, எனக்கு இமெயில் ஐடி தான் சார் வேணும். அப்ப இமெயில் ஐடியோட காலம் இண்டெக்ஸ் நம்பர் என்னது, 0 1 2. அப்ப நான் 2ன்னு கொடுத்தேன்னா 2ன்னு கொடுத்தா எல்லா இமெயில் ஐடி வரும். வந்திருக்கா?
சூப்பர் சார். அப்ப 3ன்னு கொடுத்தா என்ன சார் வரும்? எல்லாரோட ஏஜும் வரும். வந்திருக்கா? சூப்பர் சார். இங்க நான் லாஜிக் எழுதுவேன். எப்படி எழுதுவேன்? ஓகே, இஃப் ஓகே I of 3 greater than or equal to 18 பிளஸ் இருந்துச்சுன்னா, அதுல வர டேட்டா 18 பிளஸ் இருந்துச்சுன்னா பிரிண்ட்ல இல்லனா அப்பன்ல நீங்க ஏதாவது ஒரு யூ கேன் வோட்னு கொடுத்துக்கலாம். ஏதாவது ஒன்று கொடுத்துக்கோங்க. ஓகே, நான் சும்மா இப்போதைக்கு நான் பிரிண்ட் கொடுக்குறேன். சோ யூ கேன் வோட். இல்ல அப்படின்னா எல்ஸ்ல யூ கேனாட் வோட். எப்படி லாஜிக் எப்படி புரியுதா? அப்ப டேட்டா பேஸ்ல இருந்து நான் டேட்டாவை எடுத்து எப்படி என் லாஜிக் யூஸ் பண்றேன் பாருங்க. இதுக்கு தான் நீங்க பைத்தான் படிச்சது. வருதா? ரெண்டு பேருமே யூ கேன் வோட் தான். ஏன்னா ரெண்டு பேருமே 18க்கு மேல தான். புரியுதா கைஸ்? எஸ் ஆர் நோ எவ்ரிஒன் டெல் மீ கைஸ். புரியுதா புரியலையா? எஸ் சார். ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் 40ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரு டேட்டா மட்டும் தான் யூ கேன் வோட்னு வரும். அவ்வளவுதான். கரெக்டா வருதா? மற்றது யூ கேன் நாட் வோட்னு வருது. சாரி, யூ கேன் கரெக்ட். கரெக்டா தான் கொடுத்துருக்கேன். கரெக்ட். ஓகே, புரியுதா? சோ இதுதான் கான்செப்ட். இதுலயே நீங்க நிறைய சாட் ஜிபிடில யூஸ் பண்ணலாம். எனக்கு இந்த டேட்டாவை மட்டும் எடுத்து இதுல ஸ்டோர் பண்ணு, எனக்கு இதை மட்டும் எக்ஸல் சீட்ல போய் அப்டேட் பண்ணு, அப்புறம் இதை பண்ணு அதை பண்ணு, நீங்க இந்த கொரியை அப்படியே காப்பி பண்ணி சாட் ஜிபிடில கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பரா உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும். புரியுதா கைஸ்? ஒண்ணுமே இல்ல. இப்ப நான் என்ன சொல்றேன் பாருங்களேன், உங்களுக்கு முன்னாடியே நான் அதை பண்ணி காட்டுறேன். இப்ப என்கிட்ட இது இருக்கு, பிரிண்ட் ஐ. ஓகேவா? இதுல என்கிட்ட எல்லா டேட்டா வருது. ஓகேவா? இந்த டேட்டாவை எல்லாத்தையும் நான் அப்படியே ஒரு எக்ஸல் சீட்லயோ இல்ல சிஎஸ்வி ஃபைலையோ நான் போய் அப்டேட் பண்ணும் அப்படின்னா அதுக்கு தான் எனக்கு தெரியாதே சார், ஆனா தான் ஃப்ரெஷர் ஆச்சு அப்படின்னா போங்க சாட் ஜிபிடி ஓபன் பண்ணு. ஓகே, போய் இந்த கோடை நீ இது வந்து உனக்கு தெரிஞ்ச கோடு, இதை நீ அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு உனக்கு என்ன வேணும்? ஐ வாண்ட் டு அப்டேட் ஆல் தி ஃபைனல் அவுட்புட் இன் CSV ஃபைல் including columns அப்படி நீங்க சும்மா கொடுங்க. அதுவே கோட மாத்தி கொடுக்கும். எங்க கோடு மாறுதுன்னு பாருங்க. ஓகே, இப்படிதான் நீங்க சூப்பரா கத்துக்கலாம் எவ்வளவு அட்வான்ஸ்ட் ஆனாலும். புரியுதா கைஸ்? அப்ப நீங்க போட்ட கோடு எல்லாமே கரெக்ட். எங்க கோடு மாறுதுன்னு மட்டும் பாருங்க. ஓகே, எங்க கோட மாத்திருக்கான் பாத்தீங்களா? புரியுதா கைஸ்? கோட மாத்திருக்கானா? இங்க இருந்து மாத்திருக்கான். காலம் நேம்ஸ் ஃபர்ஸ்ட் தனியா வாங்கியிருக்கான். ஓகே, இது வந்து ஃபார் ஐ இன் மை கர்சர் டாட் டிஸ்கிரிப்ஷன் இது ஒரு ஷார்ட்கட்ல எழுதியிருக்கான் கோடு, வேற ஒண்ணும் இல்ல. அதை வாங்கி உங்க சிசி ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கான் அவனே. அதுல போய் இதை அப்டேட் பண்றான். புரியுதா? சோ இது கொஞ்சம் அட்வான்ஸ்டிக்கா கொடுத்துருக்கான் கோடு. அவ்வளவுதான். ஓகே, இதை நீங்க உங்களுக்கு இதை மட்டும் இது வரைக்கும் நீங்க எடுத்துட்டு உங்களோட இதுல போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதான். இதுதான். இது எங்க இருந்து தூக்குனேன்? ஓகே, கோடு போட்டேனா? எங்க 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 காலம் நேம்ஸ் இது எனக்கு வேண்டாம். கரெக்டா கைஸ்? போட்டது கரெக்டா? மை கர்சர் டாட் டிஸ்கிரிப்ஷன். ஓகே, அந்த ஃபெட்சாலுக்கு போல தான் அப்படி போட்டிருக்கானா? ஓகே, மை ரிசல்ட்ல மை கர்சர் டாட் ஃபெட்சால் கரெக்ட் தான். அங்க இருந்து இந்த கோடை போட்டிருக்கான். கரெக்டா தான் போட்டிருக்கேனா? வேற எங்கேயாவது எரர் காட்டுதா? சிசி ஃபைல் டாட் ரைட்டரா? அப்ப மேல இம்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏதோ ஒண்ணு. சோ தெரியல கைஸ், நான் ஏன்னா கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஓவர் அட்வான்ஸ்டிக். இம்போர்ட் சிஎஸ்டி இதெல்லாம் நீங்க இந்த மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸா நீங்க நிறைய லேர்ன் பண்ணலாம். அவ்வளவுதான். புரியுதா கைஸ்? ஓகே, இப்போ நான் ரன் பண்றேன் அப்படின்னா data has been successfully written in python student output csv. எனக்கு பாத்தியா ஒரு ஃபைல் ஒரு பைத்தான் இது கிரியேட் ஆயிருக்கு சிஎஸ்வி ஃபைல். சூப்பரா? ஓகே, இப்போ அந்த சிஎஸ்வி ஃபைல் ஓபன் பண்றேன். எப்படி உங்க டேட்டா வந்துருச்சா? சூப்பர் சார். ஓகே, இதை என்ன சார் நான் பண்ண போறேன்? இப்போ இதை எங்க மேனேஜர் கேட்கறாரு கால் பண்ணி, டேய் டேட்டா அனுப்புடா. இருங்க சார், இப்பதான் மாத்திருக்கேன் சிஎஸ்வி ஃபைலா அப்படின்னா நீங்க டக்குன்னு ஓபன் பண்ணி உங்களோட இது ஓபன் பண்ணி உங்க வாட்ஸ்அப்ல சார் வாட்ஸ்அப் அனுப்பக்கூடாது, மெயில் அனுப்புவாங்க. எங்க இருக்கு உங்க டேட்டா? எங்க இருக்கு உங்க கம்பெனி வந்து ஜுக்குன்ல அப்படியே வந்தீங்கன்னா ஜூன் ஃபுல் ஸ்டாக் பேட்ச்ல பைத்தான் பிராக்டிஸ்ல இன்னைக்கு டேட் என்ன 15ல இந்த வந்திருக்கா? எப்படி எக்ஸல் சீட்டா வந்துருச்சா? ஓபன் பண்ணுங்க. எப்படி உங்க டேட்டா வந்திருக்கா? எஸ் ஆர் நோ எவரிவன் டெல் மீ கைஸ். எஸ் சார். சார். ஓகே, இது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்ப தெரியுதா எதுக்கு நீங்க லாஜிக் போடுறீங்க, எதுக்கு படிச்சீங்க? இது ஹைலைட்டே என்னன்னா இது நீங்க ட்ரை எக்ஸெப்ஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணணும். இது எல்லாத்தையுமே நீங்க ஃபங்க்ஷனா மாத்தணும். அதுதான் ஹைலைட்டே. ஓகேவா? இதுல இருந்து டெஃப் வியூ டேட்டா அப்படின்னு நீங்க மாத்திக்கோங்க. இது எல்லாமே நீங்க மாத்தி தான் ஆகணும், வேற வழியே இல்ல. ஃபங்க்ஷனுக்குள்ள தான் கோட் எழுதணும். ஓகே, உங்களுக்கு பேசிக்காக நான் இப்படி சொல்லி கொடுத்துருக்கேன். நிறைய புரியாத மாட்டம் இருந்தா அதையும் சாட்ஜிபில கேட்டாலே அது உங்களுக்கே சொல்லும் எல்லாமே. ஓகே, சோ இந்த ரைட்டர் எப்படி போட்டிருக்கேன் பாருங்க. அட்வான்ஸ் லெவல்ல வித்னு போட்டு ஓபன் சிஎஸ் ஃபைலையும் போட்டிருக்கேன் பாருங்க. எப்படி போய் அப்டேட் ஆகுதுன்னு பாருங்க. ரைட் ரோ இதெல்லாம் கத்துக்கோங்க. இது மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸ்டிக்கா இருக்குன்னா கத்துக்கலாம்.
ஓகே அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் நான் ஃபங்க்ஷனுக்குள்ள போட்டேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணாதான் எனக்கு ரன் ஆகும். வியூ டேட்டாவா, அவ்வளவுதான். புரியுதா கைஸ்? ஸோ இந்த மாட்டம் தான் நீங்க கோடெல்லாம் மாத்தணும். சரி, இப்போ இந்த ஃபைல் இல்லைன்னா என்ன சார் நான் பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ நான் திரும்ப இந்த ஃபைலை நான் ரன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். திரும்ப நான் ரன் பண்றேன். ஓகே, திரும்ப நான் ரன் பண்றேன். ஆல்ரெடி அந்த ஃபைல் இருக்கு. அப்ப திரும்ப ரன் பண்றப்ப இட் ஷோயிங் சம் எரர் ரைட். ஓ, திருப்பி அப்டேட் ஓவர் ரைட் பண்ணிருக்கானா? ஓகே, இது திருப்பி ஏதாவது இந்த ஃபைலே இல்ல ஏதாவது ஒரு எரர் வருது அப்படின்னா நீங்க ட்ரை எக்ஸெப்ஷன் இதை மாத்திக்கோங்க. அவ்வளவுதான். இந்த கோட் அப்படியே ட்ரை எக்ஸெப்ஷனா மாத்துங்க. அப்ப நீங்க படிச்ச எல்லாமே உள்ள இன்க்ளூட் ஆகுது பாருங்க. புரியுதா கைஸ்? எஸ் ஆர் எவ்ரிஒன்? புரியுதா புரியலையா? டெல் மீ கைஸ். எஸ் சார். ஓகே, சோ இது வேணா நீங்க இதையும் போட்டோ எடுங்க. நான் அந்த கோடையும் இருங்க. இது ஒரு போட்டோ எடுங்க பாப்போம். போட்டோ எடுங்க கைஸ். ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க இந்த கோடையும். இதுக்கப்புறம் நீங்க நிறைய சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் அட்வான்ஸ்டிக்கா ஏதாவது மனசுல ஏதாவது அதை பண்ணணும் இதை பண்ணணும் ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? அப்பதான் உங்களால அந்த தெரியும் ஒரு டேட்டா உங்களுக்கு. இப்ப என்ன நான் சொல்லி கொடுத்துட்டேன் ஸ்ட்ராங்கா, ஒரு டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்றது, எப்படி வெளியில எடுத்துட்டு வருது சொல்லி கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நீங்க அந்த படிச்ச அந்த ப்ராப்ளம் சால்விங்ஸ் நிறைய சொல்லி கொடுத்துருப்பேன்ல, அதை வச்சு ஏதாவது பண்ணி பிராக்டிஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்றேன். ஓகேவா? புரியுதா கைஸ்? போட்டோ எடுத்துட்டீங்களா? குரூப்ல போட்டுடுங்க. யாராவது கூகுள் போட்டுடுங்க குரூப்ல. புரியுதா கைஸ்? ஓகே, அப்புறம் வந்து இந்த கோடையும் எடுத்துக்கோங்க. இதுதான் நம்ம கோட் ஆக்சுவலா. ஏன்னா நம்ம அந்த பேசிக்ஸ் தெரிஞ்சதுக்காக நான் சொல்றேன். இதையும் எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம கோட் ஆக்சுவலா, ஒரு எப்படி ஒரு டேட்டாவை எடுக்கிறோம் அப்படிங்கிற ஆக்சஸ் பண்றதுக்காக. நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? நெக்ஸ்ட் போலாமா? போலாம் சார். ஓகே குட். நெக்ஸ்ட் வந்து அப்டேட் பண்றது எப்படி? ஓகே, சோ அப்டேட்டிங் நீ நார்மலாவே போடுங்க. ஓகேவா? இதுலயுமே நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. சரி பாப்போம் அது என்னட்டு. நான் எவ்வளவுதான் மனப்பாடம் பண்றது. ஓகே, அப்டேட் டேட்டா டாட். இது மனப்பாடம் கைஸ். எனக்கு நான் டெய்லியே கம்பெனில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கனெக்ட் பண்றது அது இதுன்னு ஒரு 10 டேட்டா பேஸ் இருக்கும். 10 டேட்டா பேஸை மாத்தி மாத்தி நான் டேட்டா எடுத்து பண்ணிக்கிட்டு இருப்போம். ஓகே, அது அப்படியே அந்த ஃப்ளூல வரதான் இதெல்லாம். ஐயோ, என்னத்த மாத்தினேன். ஓகே, அப்டேட் டேட்டான்னு போட்டேனா, கோட் போட்டேனா. ஓகே, இப்போ இது என்னன்னா இதுவும் அதே மாட்டம் தான். இந்த கோட்லாம் தேவையில்லை. ஓகே, இப்போ நான் எழுதுறோம், கோட் எழுதுறோம். கனெக்ஷன் லைன் பாருங்க, கனெக்ஷன் லைன் எல்லா இடத்துக்கும் வரும். இது வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இது வந்து அப்டேட் பண்றதுக்குரியது. ஓகே, எஸ்கியூஎல்ங்கிற இதுல அப்டேட் கொரி என்ன? அப்டேட் டேபிள் நேம் STUDENTS டேபிள் நேம் செட்ல எனக்கு என்ன மாத்தணும் அப்டேட்னா என்னப்பா மாத்தலாம்? சென்னைக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தானே, சென்னைன்னு நான் மாத்திருக்கேன். அதை நான் வந்து திருச்சின்னு நான் மாத்திரேன்னு வச்சுக்கோங்களேன். அட்ரஸ் வந்து செட் அட்ரஸை வந்து எனக்கு சிங்கிள் குவாட்ஸ்க்குள்ள தான் போடணும், மறந்துடாதீங்க. ஏன்னா வெளியில டபுள் குவாட்ஸ் போறப்ப உள்ள சிங்கிள் குவாட்ஸ் தான். எனக்கு அட்ரஸ் வந்து திருச்சின்னு வேணும். எது வேர் அட்ரஸ் வந்து எங்க சென்னைன்னு இருக்கோ, சென்னைன்னு எங்க இருக்கோ அதை எனக்கு திருச்சியா மாத்து அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். கரெக்டா கைஸ்? ஓகே, இதை நான் வந்து என்ன பண்ணுவேன்? my cursor டாட் எக்ஸிக்யூட். ஸோ அதுக்குள்ள இந்த எஸ்கியூல பாஸ் பண்ணுவேன். ஆக்சுவலாக நீங்கள் இதையே கொடுக்கலாம். இதுலேயே நீ டேரெக்டாக கொடுத்துடலாம். ஓகே, இதுலேயே நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லைனா நீ இப்படியும் கொடுக்கலாம், எஸ்கியூல கொடுக்கலாம். வேற எப்படினாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, கொடுத்துட்டு சேவ் பண்ணும்ல. ஏன்னா நான் அப்டேட் பண்ணாலும் சேவ் பண்ணி தான் ஆகணும். கமிட் இதெல்லாம் பிரிண்ட்ல டேட்டா அப்டேட்டட் சக்சஸ்ஃபுல்லி டிபேக் பண்ணிக்கோங்க. ரன் பண்ணி பாருங்க. ஓகே, ரன் ஆயிடுச்சுன்னா வேலை முடிஞ்சு. எரர் வந்தா எரர் வரும். அப்டேட்டட் சக்சஸ்ஃபுல்லிப்பா. திருச்சின்னு மாறி இருக்கான்னு பாத்துருவோமா? ரெஃப்ரெஷ் பண்றேங்க. திருச்சின்னு மாறிடுச்சுப்பா. அவ்வளவுதான்ப்பா. இதுதான்ப்பா அப்டேட் கொரி. பண்ணுங்க பாப்போம். நோட் பண்ணிக்கோங்க. இது வேணா ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. கைஸ் புரியுதுல? நம்ம இது படிச்ச அந்த எஸ்கியூஎலுக்கும் இதுக்கும் சம்பந்தமாக தெரியுதா? டெல் மீ கைஸ். எஸ் அதான் அந்த ஆர்டரா உங்களுக்கு அதான் டீச் பண்ணிருக்கேன். இப்ப நீங்க அடுத்து என்ன வீட்ல போய் பிராக்டிஸ் பண்ணணும்? இப்ப நான் வந்து டேட்டா பேஸ்ல இருந்து டேட்டாவை எடுத்துட்டு வந்து ஒரு CSV ஃபைல்ல போய் ஸ்டோர் பண்ணிட்டேன்.
நீங்க வீட்ல போயிட்டு சிஎஸ்வி ஃபைல்ல இருந்து ஒரு டேட்டாவை ரீட் பண்ணி எடுக்கிறது உங்களுக்கு தெரியும். அதை எப்படி சார் வந்து ரீட் பண்ணி எடுத்து அதை எப்படி சார் லைவா டேட்டாபேஸ்ல போய் ஆட் பண்றதுங்கறத நீங்க பண்ணி பாருங்க. எஸ் ஆர் நோ கைஸ்? புரியுதா புரியலையா? புரியுதா நான் என்ன சொல்றேன்ட்டு? எஸ் சார். இதெல்லாம்ப்பா கம்பெனில ஒர்க் பண்ணுவீங்க. வேற எங்கிட்ட ஒரு டேட்டாபேஸ் ஜாவால வச்சிருப்பான் டேட்டா. அதுல இருந்து நான் டேட்டாவை எடுத்து அதுல சில டேட்டா மாடிஃபிகேஷன் எனக்கு தேவையான டேட்டாவை மட்டும் நான் எடுத்து அதுல சில லாஜிக் யூஸ் பண்ணி இன்னொரு டேட்டாபேஸ்ல போய் ஸ்டோர் பண்ணுவேன். இதுதான் என்னோட வேலை. கோடிங்ல நான் போட்டு அந்த டாஸ்க்கு ஏத்த அப்படி நான் பண்ணுவேன். ஓகே, அப்படி அந்த டாஸ்க் என்ன சார் கொடுப்பாங்கன்னா, இப்ப இத்தனை பேர் படிக்கிறீங்க, ஓகே, யாரெல்லாம் பே பண்ணிருக்கீங்க, யாரெல்லாம் பே பண்ணல டேட்டா எனக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அந்த பே பண்ணவங்க டீடைல்ஸை மட்டும் நான் எடுத்துட்டு ஒரு இடத்துல வச்சிருவேன். பே பண்ணாதவங்க டீடைல்ஸ்ல அந்த அவங்க போன் நம்பர் மெயில் ஐடி மட்டும் நான் கேப்சர் பண்ணி ஒரு டேபிள் ஒரு எக்ஸல் நான் போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை எங்க ஹச்ஆருக்கு அனுப்பிச்சு விடுவேன். அவங்க அதை பார்த்து என்ன பண்ணுவாங்க, இவங்களாம் இன்னும் பே பண்ணலையா, அவங்க தான் பக்கத்துல மெயில் ஐடி ஆமா இருக்கு யாரு ஓகே அப்படின்னு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. புரியுதா கைஸ் நான் என்ன சொல்றேன்ட்டு? சோ இதுதான் கான்செப்ட். ஓகே, ஏன்னா அவங்க ஒரு டேட்டா பேஸ்ல 1 லட்சம் டேட்டா போய் தேடிட்டு இருப்பாங்களா யாரு பே பண்ணலன்னு. நீ கோடிங்க போட்டு அழகா 1 லட்சம் டேட்டால இருந்து யாரெல்லாம் பே பண்ணாங்க பே பண்ணலன்னு தனியா ஃபில்டர் அவுட் பண்ணி எடுத்து அழகா அதை ஒரு டேபிள்ல போட்டு சூப்பரா எடுத்து பென் பண்ணிடலாம். புரியுதா கைஸ்? பைத்தான் அப்புறம் எதுக்கு படிக்கிறீங்க, லாஜிக்னா என்ன ஏதுன்னு tell me guys புரியுதுல நான் சொன்னது? இதுதான் ஒர்க், இப்படிதான் இருக்கும். இதுக்கு தான் இவ்வளவு தூரம் நீங்க பைத்தான் அது இதுன்னு படிச்சீங்க. ஓகே, இதே இது ஃபுல் ஸ்டாக்கா இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், சூப்பரா இருக்கும் ஃபுல் ஸ்டாக். ஓகே, சோ நெக்ஸ்ட் போலாமா? லாஸ்ட் கான்செப்ட் போலாமா கைஸ்? போட்டோ எடுத்துறீங்களா? ஓகேப்பா சார். சொல்லுங்கம்மா. சார் இப்போ வேற அட்ரஸ் சென்னை அதை வந்து சேஞ்ச் பண்ணோம். பட் இப்போ நீங்க சொன்னீங்க இந்த ரெக்கார்டு வந்து என் நம்பர் ஆஃப் ரெக்கார்டு இருந்துச்சுன்னா அதை ஃபில்டர் அவுட் பண்ணும்போது டைம் வந்து ரொம்ப எடுக்கும். பட் அது த்ரூ இண்டெக்ஸ் மெத்தட் மூலியமா நம்ம சர்ச் பண்ணலாம். பட் அது எப்படி பண்ணலாம்? ஒரு ரியலிஸ்டிக்கா டைனமிக்கா பண்றது கேக்குறீங்களா? இல்ல சார், நீங்க சென்ட் பண்ண நோட்ஸ் எல்லாம் இருந்துச்சு அதான் கேட்பேன். புரியலமா சார். எஸ்கியூஎல்ல வந்து இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு அக்சஸ் பண்ணுவாங்க, அது எப்படி சார்? இண்டெக்ஸ் வேல்யூ வச்சா தெரியலையம்மா, நானே அது மட்டும் நான் போட்டு பார்த்தது இல்லையே. எப்படி கேக்குறீங்க எனக்கு புரியல. இண்டெக்ஸ் வேல்யூனா இதுதான் இண்டெக்ஸ் வேல்யூ தான் நான் சொன்னேன். இப்ப ஃபார் யூஸ் பண்ணி அந்த இண்டெக்ஸை பேஸ் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணோம். வேற எப்படி கேக்குறீங்க? இண்டெக்ஸ் வேல்யூனா சரி, அதை நீங்க சாட்ஜிபில போட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. ஓகேவா? எனக்கு அது புரியல. இண்டெக்ஸ் வேல்யூனா நான் இப்பதான் சொல்லேனே, இண்டெக்ஸ் வேல்யூ தான் நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணி இப்ப சொல்லி கொடுத்தேனே. அதை போட்டு பார்த்துட்டு வேணா நீங்க சொல்லுங்க. ஓகேவா? ஓகே, ஏன்னா எனக்கு புரியல அது என்ன சொல்றீங்கன்னு. இண்டெக்ஸ் வேல்யூனா இப்ப அதான் இப்ப நான் சொல்லி தந்தேன். இந்த கோடே இருக்கு, இதுதான் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி. நோ சார், இந்த இண்டெக்ஸ் வேல்யூ இல்ல. இப்ப டேட்டாபேஸ்ல வந்து ஒரு 1000 பிளஸ் நிறைய நம்பர் ஆஃப் டேட்டா இருக்குன்னா கிரியேட் இண்டெக்ஸ் வேல்யூ. இப்ப ஆட்டோ இன்கிரிமெண்டா இப்ப ஐடிக்கு வந்து சரி, இப்ப நிறைய நம்பர் ஆஃப் டேட்டா இருந்துச்சுன்னா நம்ம இப்ப எனக்கு சென்னை எந்தெந்த லொகேஷன் சென்னையா இருக்கோ அதை மட்டும் ஃபில்டர் அவுட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா அது வேர் கீவேர்ட் யூஸ் பண்ணி வேற எங்கெல்லாம் லொகேஷன் சென்னை இருக்கோ அதை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வரும். பட் அது வந்து டைம் ரொம்ப எடுக்கும். ஸோ த்ரூ இண்டெக்ஸ் கிரியேட் இண்டெக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சின்டாக்ஸ் இருக்கு. ஓகே, அதுல பாத்தீங்களா? எஸ் சார், நீங்க சென்ட் பண்ண பிடிஎஃப்ல இருந்துச்சு. பட் அதை நான் ரியல் டைமா ஒர்க் அவுட் பண்ணல. நீங்க சொல்லலாம், அதான் நான் உங்களை கேட்க அதை எப்படி யூஸ் பண்ணேன்னு. ஓகே ஓகே சரி, அதை நீங்க நான் அதை போட்டு பார்த்தது இல்ல, எனக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகல. சரிங்களா? நான் நீங்க சொன்னாலே இப்ப நான் சாட்ஜிபில தான் நான் போட்டு பார்க்கணும். நீங்க இல்லனா ட்ரை பண்ணுங்க. ஓகே, ட்ரை பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. ஓகே ஷூர். ஓகே ஓகேப்பா. நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? நெக்ஸ்ட் நான் இப்போ என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், கிரியேட், ரீடு, அப்டேட், டிலீட். ஓகே, டிலீட் பண்றது அடுத்துக்கு இதுக்கு ஒரு தனியா ஒன்று போடும் பாருங்க. இப்படிதான் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு கோடு தேவைப்படும். ஒரே இதை போய் மாடிஃபை பண்ணிட்டு இருக்காதீங்க. டிலீட் டிலீட் டேட்டா டாட் py. ஓகே, ஸோ இதுலேயும் இந்த கோடை தூக்கி போடுங்க. இதில் அந்த உங்களுக்கு இந்த தேவையானதை மட்டும் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ டிலீட் பண்ணுறதுக்கு எங்கே மாடிஃபை பண்ணுவீங்க? ஓகே, அந்த இடத்துல அந்த அப்டேட் கோரியை தூக்காம இதை மாத்திட்டேனா, அப்டேட் கோடுங்க இருக்கு, நான் இதுதான் ஈஸியா இருக்கும். இந்த இதுல இதை மட்டும் நீங்க மாத்தினா போதும். delete 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 from table name வந்து python students தானே. python students where இப்போ யாரை delete பண்ணலாம், எனக்கு ஐடி வந்து 1 நம்பர் எனக்கு வேணாம் அப்படின்னு நான் delete பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க.
அப்போ இது எக்ஸிட் கொடுத்துட்டு கமிட் பண்ணிட்டா எனக்கு டேட்டா டெலிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். அவ்வளோதான். ஓகே, ரன் பண்ணுறேன். 1ஆம் நம்பர் டேட்டா என்கிட்ட இருக்காது. வந்துருச்சா மெசேஜ்? டேட்டா டெலிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. போய் ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. 1ஆம் நம்பர் டேட்டா போயிடுச்சு. கரெக்டாக தான் எடுக்குது. ஓகே, இது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க கைஸ். இதில் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணலாம்ப்பா, சூப்பராக பண்ணலாம். அதான் சொன்னேன், ஒர்க் அவுட் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு அந்த மெயின் பேஸ் இவ்வளோ தான். இதுதான் அந்த மெயின் பேஸ் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் இதை நிறைய சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி கொஞ்சம் நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? நிறைய இருக்கு கைஸ், போகலாம். இதில் இன்டெப்த்தாக போயிட்டே இருக்கலாம். எனக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆக மாட்டேங்குது டக்கு டக்குன்னு. ஏன்னா நிறைய ஒர்க் பண்ணிருக்கேன். அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா ஒரு இன்டர்வியூலையுமே அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு உள்ள போய் எக்ஸ்பீரியன்ஸுக்காக ஓகே இப்படிலாம் பண்றாங்கடா அப்படி இப்படிங்கிறதுக்காக நான் காட்டிட்டு இருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. இன்டர்வியூல மிஞ்சி போனா டேட்டா பேஸ்னா என்ன, அதை எப்படி கனெக்ட் பண்ணுவேன், எங்க சாம்பிளுக்கு எப்படி கனெக்ட் பண்றேன், எங்க ஒரு கோடு எழுதி காட்டு, இப்படிதான் கேட்பான். ஒரு டேட்டா எப்படி இன்சர்ட் பண்ணுவேன், எப்படி வியூ பண்ணுவேன், அதான் அந்த கிரெட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இல்லைன்னா ஒரு ஃப்ரெஷருக்கு இவ்வளவுதான் கொஸ்டினே இருக்கும். ஓகே, எக்ஸ்பீரியன்ஸுக்கு வேணா இது எப்படி ஒரு பைத்தான் ஃபைல வந்து நீ எப்படி டேட்டா அப்டேட் பண்ணுவ எக்ஸல் சீட்ல, இல்ல டேட்டா எக்ஸல் சீட்ல இருந்த டேட்டாவை எப்படி இதை போய் ஸ்டோர் பண்ணுவேன்னு ஏதாவது அட்வான்ஸ்டிக்கா அதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கு தான். புரியுதா கைஸ்? உங்களுக்கு ரெண்டையுமே நான் அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். வீட்டுல போய் நீங்க சொன்ன மாட்டோம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ இதுல வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே இப்போ இது ஒரு ப்ராஜெக்டா எப்படி பண்றதுங்கிறத இப்போ நான் சொல்றேன். ஓகேவா? அதை நீங்க வீட்டுல போயிட்டு இந்த ஆர்டர்ல போய் சும்மா பண்ணி பாருங்க. ஓகேவா கைஸ்? எஸ் ஆர் நோ? பண்ணி பார்க்கலாமா? எஸ் சார். போலாமா? போட்டோ எடுத்துட்டீங்களா? குரூப்ல ஷேர் பண்ணீங்களா? ஓகே, இங்க பாருங்களேன். மெயின் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைத்தான் ஃபைலை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். மெயின் ஃபைல் இங்க தான் நான் கோட் எழுத போறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க நல்லா கவனிங்க, எங்கிட்ட மொத்தம் 4 செட் கோடு இருக்கு. இந்த 4 செட் கோடையும் நான் ஒன்னா கனெக்ட் பண்ண போறேன். அதான் லாஜிக்கே. பாருங்க நான் எப்படி பண்றேன்ட்டு. ஓகே, சோ இப்போ நான் மெயின் ஃபைல் போட்டேன்னா, ஓகே இது வந்து என்னது இன்சர்ட் குறிய டேட்டா இருக்கு. இதை நீங்க அப்படியே மாத்துங்க. டெஃப் இன்சர்ட் டேட்டா, இன்சர்ட் அண்டர்ஸ்கோர் டேட்டா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் மாத்திட்டேன். ஓகேவா? இது ஏங்கிறது உங்களுக்கு புரியும். இருங்க. ஓகே ஓகே மாத்திட்டேன். இப்ப அடுத்து இன்சர்ட் குறிய டேட்டா போட்டேன். டெஃப் வீக்கு தான் ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கேனா? வீக்கு தான் ஃபங்க்ஷன்ல எழுதிருக்கணும் இல்லையா? சரி ஓகே, அப்ப வீக்குரிய டேட்டா மட்டும் தூக்குறேன். புரியுதா கைஸ்? எல்லாத்தையும் நான் ஒரே இதை கனெக்ட் பண்றேன். அந்த மெயின்ல போய் கனெக்ட் பண்றேன். வேற ஒண்ணும் இல்லை. டெஃப் வியூ டேட்டா எல்லாத்தையும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனா நான் போடுறேன். ஓகே சூப்பர் சார். அடுத்து அப்டேட்டுக்கு ஃபங்க்ஷன் போடலன்னு நினைக்கிறேன். அந்த அப்டேட்டுக்குரிய கோடை மட்டும் தூக்கி மெயின் ஃபைலுக்கு வாங்க. டெஃப் அப்டேட் டேட்டா. ஓகே அவ்வளவுதான். அடுத்து டெலீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன். பாருங்க நீங்க படிச்சதெல்லாம் கனெக்ட் ஆகுது பாருங்க. டெலீட் டேட்டா. அடுத்து டெலீட் டேட்டா அங்க இருக்கு. சரி சூப்பர். இப்போ எல்லாத்தையும் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். பாருங்க கைஸ் எவ்வளவு நீட்டா இருக்கு பாருங்க கோடு. ஓகே இது எல்லாத்தையும் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இது மேல இதெல்லாம் நீங்க ஃபங்க்ஷன்லாம் போடக்கூடாது. இது காமன். ஓகே இது வந்து கனெக்ஷன் இப்படிதான் இருக்கணும். ஓகே இப்போ நீங்க யூசர் கிட்ட இருந்து டேட்டா வாங்குங்க. டெஃப் மெயின் ஃபைல் அப்படின்னு போட்டு டெஃப் மெயின் போடுறேன் பாருங்க. டெஃப் மெயின் ஃபங்க்ஷன். ஓகே இதுல யூசர் கிட்ட இருந்து டேட்டா வாங்குங்க. இன்புட்டு int input enter your number. ஓகே இப்போ நீங்க வேணா இங்க வச்சுக்கலாம். அதாவது பிரிண்ட்ல press 1னா insert data, press 2னா view data. அடுத்து பிரிண்ட்ல press 3னா
இதான் கைஸ் ப்ராஜெக்ட். உங்களுக்கு இது நீங்க ப்ராஜெக்ட் மட்டும் நீங்க எடுத்து பண்ணணும். இந்த அளவு கோட் எழுதணும். இன்சர்ட் டேட்டா, வியூ டேட்டா, அப்டேட் டேட்டா. ஓகே, இதை நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டோ இல்ல வந்து ஒரு ரயில்வேல டிக்கெட் புக் பண்றதோ இல்ல ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றதோ மூவி டிக்கெட் புக் பண்றதோ இதை மட்டும் நீங்க ஆர்டர்ல நீங்க ப்ராஜெக்ட் பண்ணி எனக்கு ஒரு 100 லைனுக்கு மேல அந்த கோடு இருக்கணும் கம்பல்சரியா. அதை பண்ணி எனக்கு கம்மிங் டியூஸ்டேக்குள்ள இல்ல புதன்கிழமைக்குள்ள எனக்கு அனுப்புங்க. பண்ணலாமா? டெல் மீ கைஸ். எஸ் சார். உங்க மனசுக்கு பிடிச்சதா பண்ணுங்க. நான் இது பண்ண அது பண்ணுன்னு சொல்லல. ஆனா இந்த ஆர்டர்ல தான் நீங்க பண்ணணும். ஓகேவா? ஒரே இதுல தான் கோடு இருக்கணும். ஓகே, அதை தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். புரியுதா? இதாவது கிட்டப்ல போட்டு எனக்கு அனுப்புங்க தயவு செஞ்சு. புரியுதா? இந்த ஒரே ஒரு ஃபைல் தான், அது கிட்டப்ல போட்டு எனக்கு அனுப்புங்க. இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு கைஸ் ஃபார் ஃபியூச்சர். பைத்தான்ல நீ படிச்சேன்னு சொல்ற, பைத்தான்ல என்ன பண்ணேன்னா இதை கொடுங்க. ஜாங்கோ படிச்சேன்னு சொன்னா அடுத்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு இருக்கு, அதை அமைச்சிருவீங்க. நான் சொல்றேன் பைத்தான்லயும் என்ன படிச்ச, அதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும்ல, அதை தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட் மேல பண்ணி கிட்டப்ல போடுங்க. இதுல நீங்க படிச்ச எல்லாமே உங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இஃப் யூசர் வந்து 1ஆம் நம்பர் செலக்ட் பண்ணானா எனக்கு என்னது இன்சர்ட் டேட்டாவை கால் பண்ணு. படிச்சியா? ஓகே, இந்த டாபிக் பேர் என்ன? டக்குன்னு சொல்லுங்க. யாராவது சொல்லுங்க கைஸ், இந்த டாபிக் பேர் என்ன? நான் பண்ணிட்டு இருக்க டாபிக் பேர் என்ன? என்ன? கண்டிஷன். அப்புறம் சொல்லி கொடுத்தேனே உங்களுக்கு, நோட்ட திருப்பி பாருங்க. இந்த நான் பண்ணிட்டு இருக்க டாபிக் பேர் என்ன? கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் சார். அது கரெக்ட்பா. நான் ஓவராலா கேட்டுட்டு இருக்கேன். ஒரு டாபிக் சொல்லுங்க. அடடடடா, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் யூசிங் காலிங் தி ஃபங்க்ஷன் சொல்லி கொடுத்தனா? டைட்டில் எழுதுனீங்க நோட்ல? அத தான் நான் கேக்குறேன். இந்த ஓவராலா இந்த கொஞ்சம் லாஜிக் பேர் என்ன? கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் யூசிங் காலிங் தி ஃபங்க்ஷன். அதான் ஒவ்வொரு கண்டிஷன் யூஸ் பண்ணி கால் பண்ணிட்டு இருக்கேன். இதை தான் நீ கோடிங்ல பைத்தான்ல சாரி கம்பெனில ஒர்க் பண்ணுவீங்க. இப்படிதான் இருக்கும் செட் ஆஃப் கோடு. பாருங்க எவ்வளவு கோடு. உன்னை அறியாமலே நீ 70 கோடு போட்டிருக்க. நீ ப்ராப்பரா பண்ணேன்னா 100, 100, 200 கோடு வரும். பார்க்காம நீ சாடி கோடு அப்படியே அழகா செதுக்கி எழுதலாம். புரியுதா கைஸ்? ஓகே, சோ எல்ஸ்ல ப்ளீஸ் டைப். அவ்வளவுதான். இதை நீ கால் பண்ணு மெயின் ஃபங்க்ஷனை. ஓகே, நீ எதை கால் பண்றியோ அதுதான் ஃபர்ஸ்ட் ரன் ஆகும். எங்கடா டெர்மினலே காணா? கிளியர் ரன் பண்றேன். அழகா வருது பாருங்க. இங்க மேல ஏதாவது ஒரு டைட்டில் போட்டுக்கோங்க. இதெல்லாம் அந்த பிரிண்ட் போட்டுருக்கேன், தூக்கி விடுங்க. அந்த கனெக்ஷன் எல்லாம் தெரியக்கூடாது. ஓகே, இது ஏதாவது சும்மா போட்டு எனக்கு உனக்கு என்ன வேணும்? இன்சர்ட் பண்ணுமா? என்ன பண்ணணும்? இன்சர்ட் பண்ணணும். சரி, ஒன்னா என்டர் ஐடி கேக்குதா? அங்க இன்சர்ட்டுக்கு மேல ஏதாவது கூட இன்சர்ட் டேட்டா சும்மா டைட்டில் கொடுங்க. என்டர் வேர் ஐடி 3, ஃபுல் நேம் வந்து விராட்டு kohli@gmail.com, ஏஜ் வந்து ஒரு 35, அட்ரஸ் வந்து பெங்களூரு, பெய்டு வந்து ஒரு 3000. ஓகே, டேட்டா சைடு சக்சஸ்ஃபுல்லி. சூப்பர் சார். திரும்ப நீங்க ரன் பண்ணுங்க. அது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். திரும்ப இது ஆட்டோமேட்டிக் ரன் பண்றது எப்படின்னு. திரும்ப டேட்டா பார்க்கணுமா வியூ பண்ணுமா அது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, அதை நீங்க பண்ணி பாருங்க. இப்போ 2ன்னு கொடுக்குறேன் நம்பர். 2னா டேட்டா வியூ ஆகுதா? யூ கேன் ஓட்டி. அதை இப்படி மாத்திட்டேன் கூட. சரி, ஓகே, அது கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். அதை நீங்க மாத்திக்கோங்க டேட்டா. ஏன்னா வியூ டேட்டால வந்து நான் சும்மா ஓட்டு போறத கூட கொடுத்து விட்டுருக்கேன். ஓகே, ஆக்சுவலா இதை நீங்க நார்மல் வியூ மட்டும் போட்டுக்கோங்க. ஓகேவா? சரி, அதை நீங்க மாத்திக்கோங்க. பிரிண்ட் ஆயின் போட்டா போதும். அடுத்து அப்டேட் பண்ணுமா? அப்டேட். டெலிட்டுக்கு டெலிட். புரியுதா கைஸ்? ஆக்சுவலா இது வந்து சும்மா ஒரு டம்மிக்கு இந்த ஆர்டர்ல தான் நீங்க ப்ராஜெக்ட் பண்ணுங்கிறதுக்காக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். புரியுதா? இது நான் எப்படி பண்ணிருக்கேன்னு டெல் மீ கைஸ். எஸ் சார். இதுல நீங்க ஒண்ணு மாத்தணும். என்னன்னா இதையுமே நீங்க ரியலிஸ்டிக்கா மாத்தலாம். ஒரே நிமிஷம் கைஸ். இது எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் அவுட் ஆக மாட்டேங்குது. இது எப்படி பண்ணணும்ட்டு ரொம்ப நாளுக்கு முன்னாடி பண்ணது. I want to update the data in dynamic way. அந்த கர்லி பிராக்கெட்ஸ்ல போட்டு பண்ணுவாங்க. எஃப் ஸ்ட்ரிங் படிச்சோம்ல, அந்த மாட்டம் வரும். எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. அதான் நாங்க சாட்ஜிபிடி யூஸ் பண்றேன். நம்மளும் எவ்வளவு கூட தான் கைஸ் மனப்பாடம் பண்றது. ஹப்பா வந்துருச்சுப்பா. இதுதான்ப்பா சொன்னேன். இதான்ப்பா. இந்த கோடை மாத்தி போடுவோம்ப்பா. தனியா போடுவோம்ப்பா அப்டேட்ல. ஓகே கைஸ், என்ன பண்ணிருக்கான் தெரியுதா உங்களுக்கு? ஓகே, அதே தான் நான் போட்டதுதான். என்ன அட்ரஸ் வந்து தனியா வாங்கியிருக்கான். ஓல்டு அட்ரஸ்னா இதுக்கு முன்னாடி இந்த அட்ரஸ், நியூ அட்ரஸ்னா இப்ப கொடுக்க போற அட்ரஸ். அப்ப அப்டேட் பைத்தான் ஸ்டூடெண்ட் செட் அட்ரஸ்ல என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இங்க என்ன பண்ணணும்? ஆன்சர் %s இப்ப தெரியுதா? இங்கே நீ கொடுக்க போறது பின்னாடி வரப்போகுதுன்னு அர்த்தம். ஓகேவா?
ஓகே அதாவது இங்க என்ன போடணும், நியூ அட்ரஸ் தான் போட்டுக்கணும். உங்களுக்கு தெரியும்ல, ஃபர்ஸ்ட் இதுல வந்து நியூ அட்ரஸ் இருக்கணும். வேர்ல தான் எந்த அட்ரஸ் இப்படி மாத்த போற அது இருக்கணும். புரிஞ்சா? அதுக்கு தான் எஸ் போட்டிருக்கான். இப்ப தெரியுதா, அந்த எஸ் போட்டாலே அந்த இடத்துல நீ இப்படி கொடுக்கணும். ஓகே சோ இத நியூ அட்ரஸ் ஃபர்ஸ்ட்ல வர எஸ்க்கு நியூ அட்ரஸ் எடுத்துக்கும். அப்ப நியூ அட்ரஸ் நீ என்ன கொடுக்குறியோ அது இங்க வந்து எடுத்துக்கும். ஓல்டு அட்ரஸ்ல நீ ஓல்டு அட்ரஸ் கொடுத்ததே எடுத்துக்கும். அவ்வளவுதான், மத்தபடி எல்லா கோடும் ஒண்ணுதான். ஓகே இது என்னன்னா பைக் சார் ரோ கவுண்ட்னா 1 ரோ 2 ரோன்னு கவுண்ட் ஆகும். இது தேவையில்லை, சும்மா இது அப்டேட்டட் சக்சஸ்ஃபுல்லி போடுங்க. ரெக்கார்ட்ஸ் அப்டேட்டட் சக்சஸ்ஃபுல்லி போதும் இதுவே. ஓகேவா, பண்ணி பார்ப்போமா, இது ரன் பண்ணுவோமா? ஓகே இப்போ வந்து நான் இருங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோ. இப்போ நான் எதை மாற்றணும்னா மும்பையை நான் மாற்ற போறேன். அட்ரஸ் வந்து மும்பையை வந்து நான் சென்னையா மாற்ற போறேன். ஓகேவா, ஸோ இப்போ ரன் பண்றேன். என்டர் யுவர் அட்ரஸ் டு பி அப்டேட்டட். ஓகே அப்டேட் என்னது, இதுக்கு முன்னாடி அப்டேட் ஆனது என்னது, மும்பைங்கிற அட்ரஸ். ஓகே என்டர் தி நியூ அட்ரஸ். என்னவா நீ மாற்ற போற, எனக்கு சென்னையா வேணும். என்டர் அமைக்கிட்டேன். ரெக்கார்ட்ஸ் அப்டேட்டட் சக்சஸ்ஃபுல்லி. ஓகே ரெஃபரன்ஸ் பண்ணிட்டேன். ஓகே எப்படி சென்னை அப்டேட் ஆயிருக்கா? இப்போ ரியலிஸ்டிக்கா இருக்கா? டெல் மீ கைஸ், எஸ் ஆர் நோ எவ்ரிவன், ரியலிஸ்டிக்கா இருக்கா சொல்லுங்கப்பா. எஸ் சார். அப்ப நீங்க இந்த கோட் அப்படியே அங்க மாத்திக்கோங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வேற இந்த கோட் நானே அனுப்புறேன் கைஸ், உங்களுக்கு இதில் அனுப்புறேன். மெயின் ஃபைல் கோட நான் அனுப்புறேன் நானே. நீங்க போட்டோ எடுக்க வேணாம், நானே அனுப்பிச்சுடுறேன். அவ்வளவுதான், இங்க ஏதோ அப்டேட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான்ப்பா, முடிஞ்சுப்பா. எல்லாத்துக்கும் உள்ள போடு கைஸ். புரியல, அப்படி சூப்பரா இருக்குல்ல? ஓகே அழகா இருக்கு பாருங்களேன். டக்கு 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 டக்குன்னு அப்படியே உங்களுக்கு இது அந்த லாஜிக் தெரிஞ்சுட்டா போதும் கைஸ், எப்படி ஸ்டோர் பண்ணணும் என்ன ஏதுன்னு. அவ்வளவுதான். என்ன எதுவும் மிஸ் ஆகுதா? ஓகே எங்க இருந்து காப்பி பண்ணேன்? ஓ அப்டேட்டா? ஓகே இந்த கூட விட்டுட்டா. அவ்வளவுதான் கைஸ். இந்த அட்ரஸ் மட்டும் அழகா சூப்பரா நீங்க எல்லாம் என்னமோ மாத்திக்கோங்க. உங்களோட விருப்பம், எப்படி மாத்தணும் மாத்திக்கோங்க. அழகா இருக்கு பாருங்க. இதே தான் டிலீட்டுக்கும் அதே மட்டும் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி மாத்திக்கோங்க. ஓகேவா, இந்த இடத்துல பர்சன்டேஜ் போட்டு இங்க அந்த இதை போட்டு வாங்கி மாத்திக்கோங்க. அவ்வளவுதான். புரியுதா கைஸ்? இந்த இடத்துல என்ன பண்ணணும், இந்த இடத்துல பர்சன்டேஜ் எஸ்ன்னு போடுங்க. முடிஞ்சு போச்சு டிலீட்டுக்கு. ஓகேவா, இப்ப வந்து ஐடி நம்பர் ஐடி ஈக்குவல் டு இன்புட் which id you want to delete. அதே அப்ப எந்த ஐடி வேணுமோ அந்த ஐடியை போட்டுக்கோங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சா கைஸ்? புரியுதுல எப்படி போடணும்ட்டு? இது இப்படிதான் அவனும் போட்டான் மேல. ஓ வேல்யூஸ்குள்ள எப்படி போட்டிருக்கானா? ஓகே வேல்யூஸ்குள்ள எப்படிப்பா போட்டிருக்கான் அவன்? ஈக்குவல் டு ஐ திங்க் ஏதோ தப்பு பண்றேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே ரன் பண்ணி பார்ப்போம். இது இப்போ நான் 4 டேட்டா டைப் பண்ணுமா? இது ரன் பண்ணா 4 delete பண்றேன். which id you want to delete? என்கிட்ட என்ன ஐடி இருக்கு? 3ஆம் நம்பர் ஐடியை delete பண்ணுவோமா? நினைச்சேன் எங்கேயோ தப்பு வருதுன்னு. இது எங்க கைஸ் நான் மிஸ்டேக் பண்ணிருக்கேன்? இல்ல கரெக்டாக தானே போட்டிருக்கேன். இது கரெக்டாக தான் போட்டேன். இது கரெக்டாக தான் எஸ் தான் போட்டேன். ஓகே கமா டப்புள் வேல்யூ. ஓகே ஓகே டப்புள் வேல்யூவா எடுத்துக்கோ. காட் இட். இது என்னன்னா சிங்கிள் வேல்யூ இருந்தனால அது வந்து ஸ்ட்ரிங்கா எடுத்துக்குது. ஓகே இது நீ வந்து மல்டிபிளா இருக்கணும், அதுக்காக கமா போடுறான் எக்ஸா. அவ்வளவுதான் கரெக்ட். இந்த ஒரு லைன் தான் பாருங்களேன், அதுதான் இங்க சொல்லுதோ ஆன்சரு. ஓகே இங்க லைட்டா கமா மட்டும் போடணுங்கிறான். ஏன்னா மல்டிபிள் வேல்யூ நீ ஆட் பண்ணணும்னா கமா போடணும்டா அப்படின்னு சொல்றான், வேற ஒன்றும் இல்லை. அது ஒரு அப்போ ஒரு சின்டாக்ஸ் போல. அப்போ அது
3ஆம் நம்பர் ஐடியை delete பண்ணுவோம். டேட்டா என்ட்ரி சக்ஸஸ்ஃபுல்லிப்பா. அவ்வளோதான்ப்பா, முடிஞ்சுப்பா. டேட்டா என்ட்ரி ஆச்சுப்பா. உங்களுக்கு எல்லாமே இப்போ ரியலிஸ்டிக்காக இருக்குது. இந்த கோடு டைனமிக்காக இருக்குது. இந்த கோடு அப்படியே உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். இது நீங்கள் நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணுங்கள். ஓகே, இது வந்து ஒரு பேஸாக வச்சுக்கோங்க. இதை காப்பி பண்ணாதீங்க. இதை வந்து நீங்கள் எப்படி ஒரு ரியல் டைமாக மாற்றலாம், அதாவது ஒரு கஸ்டமர்கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் வாங்கி அதை எப்படி இங்கே கவுண்ட் பண்ணி அதை நீங்களே இங்கே போய் கவுண்ட் பண்ணுங்க. இதுக்கு சூப்பராக பண்ணலாம் கைஸ். ஓகே, ஏனோ தானோன்னு பண்ணாதீங்க. எப்படி பண்ணலாம்னா, இப்போ நீங்கள் ஒரு டேட்டா வாங்குங்க. ஓகே, இப்போ இன்சர்ட் பண்ண போறீங்க. அந்த இன்சர்ட் பண்ண டேட்டாவே என்ன வாங்குறீங்கன்னா, இப்போ நான் சும்மா ஒரு பேச்சுக்கு ஒரு ஹார்லிக்ஸ் 120 ரூபாய். அந்த அந்த 120 ரூபாய் எத்தனை ஹார்லிக்ஸ் உனக்கு வேணும் அப்படின்னா ஒரு 2 ஹார்லிக்ஸ், அப்ப 240 ரூபா. அப்ப ஜிஎஸ்டி அந்த கால்குலேஷன் போட்டு ஜிஎஸ்டி ஒரு ஹார்லிக்ஸ்க்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ஏதோ ஒன்று போட்டு விடுங்க, ஒரு 2% போட்டு விட்டு அந்த ஜிஎஸ்டியோட சேர்த்து அங்க போய் இன்சர்ட் ஆகணும் டேட்டா. எப்படி கைஸ், புரியுதா? எஸ்ஆர் எவ்ரிஒன், நான் என்ன சொல்றேன் புரியுதா? அதுக்கு ஒரு காலம் வச்சுக்கோங்க. அந்த காலத்துல அந்த டேட்டா போய் அப்டேட் ஆகிற மாட்டா நீங்க லாஜிக் எழுதுங்க. இல்லையா, ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுறீங்களா, தோசை வாங்க, 5 தோசை வாங்குறான், ஒரு தோசை 30 ரூபா, 5 தோசை 150 ரூபா ஆட் ஆகணும். ஜிஎஸ்டி கூட போய் ஆட் ஆகணும். அந்த ஜிஎஸ்டி கால்குலேஷன் போடுங்க. புரியுதா கைஸ்? ஓகே, எஸ்ஆர் எவ்ரிஒன், புரியுதா புள்ளையா? எஸ் சார். அவன் எப்ப அதை இன்சர்ட் பண்றானா டேட் டைம் ஃபீல்ட வாங்கிக்கோங்க. ஓகே, அந்த டேட் டைம் ஃபீல்டுன்னு ஒரு காலம் வச்சுக்கோங்க. அதுல போய் அந்த அவன் எப்ப அதை ஆர்டர் பண்றான், ரிஜிஸ்டர் பண்றானோ அந்த டேட் அண்ட் டைமோட போய் அப்டேட் ஆகிற மாதிரி பண்ணுங்க. புரியுதா? நான் பண்ணிருப்பேன். இங்க பாருங்களேன், இந்த ஜிம் டேட்டால பண்ணிருப்பேன். இதுதான் நீங்க யோசிச்சு பண்ணணும். இப்போ எல்லாமே நான் இது சொல்லிக் கொடுக்க முடியாது கைஸ். ஓகே, ஏன்னா உங்களுக்கு தெரியும், அவ்வளவுதான். இதை வச்சு நீங்க எப்படி பண்றீங்க அங்க பாருங்களேன், ரிஜிஸ்டர் டைம்ல இருக்கா. அப்போ ஒவ்வொரு டேட்டாவும் நீ ரிஜிஸ்டர் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த ரிஜிஸ்டர் டைம் கேப்சர் போய் ஸ்டோர் ஆயிரும். அதுக்குன்னு ஒரு காலம்ல போய் ஸ்டோர் ஆயிரும். அந்த கோடு உங்களுக்கு தெரியும். டேட் டைம் கோடு சொல்லி கொடுத்துருக்கேன். அதை எப்படி அதில் பண்ணி அப்டேட் பண்ணலாம், அதுதான் உங்க லாஜிக்கே. அந்த இன்சர்ட் பண்றதா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதுல தான் நீங்க கரெக்டா இன்சர்ட் பண்ணணும். பொறுமையா ஒன்னு பண்ணீங்க, இது ஒன்னா பண்ணிட்டீங்கன்னா வியூ பண்றதுல ஏதாவது நீங்களா மாடிஃபிகேஷன் பண்ணி பண்ணுங்க. அடுத்து அப்டேட் ஈஸி தான். ஏதாவது ஒன்ன மட்டும் பண்ணா போதும். டிலீட் ரொம்ப ஈஸி. புரியுதா கைஸ்? எஸ்ஆர் எவ்ரிஒன். Guys, now is audible? Screen visible ஆகுதா? எஸ் சார். சாரி கைஸ், பவர் கட் ஆயிடுச்சு. இது வைஃபை ஆஃப் ஆயிருச்சு. டக்குனு இப்போ ஹாட்ஸ்பாட்ல போட்டேன், அதனால சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே கைஸ், புரியுதுல கைஸ் எப்படி அசைன்மெண்ட் பண்ணணும், ப்ராஜெக்ட் எப்படி நீங்க பண்ணணும்ட்டு? டெல் மீ கைஸ். எஸ்ஆர் எவ்ரிஒன். எஸ் சார். ஓகே, இது கொஞ்சம் டைம் எடுக்கும் கைஸ், பொறுமையா பண்ணுங்க. உங்களுக்கு அவசரப்பட வேண்டாம். புதன்கிழமை எனக்கு 3 நாள் டைம் இன்னைக்கு இருக்கு. புதன்கிழமை இல்ல சார் எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும்னா பரவாயில்ல, எடுத்துக்கோங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை கூட எனக்கு அனுப்புங்க. 1 பண்ணாலே போதும். உங்களை நான் 3 பண்ணுங்க 5 பண்ணுங்கலாம் சொல்லல. மனசார 1 பொறுமையா பண்ணுங்க. அது 100 லைனுக்கு மேல இருந்தாலும் எனக்கு அதுதான் வேணும். 100 லைனுக்கு மேல இருக்கணும். 200 லைன் இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு பையன்லாம் ஒரு 300 லைனுக்கு சூப்பரா பண்ணியிருந்தான். அழகா ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் அழகா பண்ணியிருந்தான். ஓகே, அது நீங்க நெட்ல இருந்து எடுத்து போட்டு பண்ணாலும் பரவாயில்ல. ஆனா அதை புரிஞ்சு பண்ணுங்க. அது ஏன்னா நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லுவேன். எனக்கு பார்த்தாலே தெரியும் நீ எல்லாமே நெட்ல இருந்து தூக்கி போட்டிருக்கியா, போடுங்க, நான் வேணான்னு சொல்ல. அப்படிதான் கத்துக்க முடியும் நிறைய அட்வான்ஸ்டிக்கா. ஆனா அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நான் கேள்வி கேட்பேன். ஓகே, இப்போ நீ இப்போ கூகுள் வந்து இப்போ என்கிட்ட காட்டுறாரு வச்சுக்கோவேன். இப்போ ஒரு ஜிஎஸ்டி கால்கிட்ட போட்டு காட்டுறாரு, எங்க கூகுள் அதை மாத்தி காட்டுங்க பார்ப்போம், இதை ஏன் போட்டீங்க அப்படின்னா நீங்க சொல்ல தெரியணும். புரியுதா கைஸ்? ஓகே, இப்படிதான் கேட்பாங்க. ஓகேவா? எங்க இதை நீ போட்ட எனக்கு அப்ப இந்த டேட்டா எனக்கு இப்படி மாத்தி காட்டுனா நீ மாத்தி காட்டணும். புரியுதா? அதனால தயவு செஞ்சு நெட்ல இருந்து எடுங்க, தப்பு கிடையாது. அது அப்படிதான் எடுக்கணும். ஐடினா அதான், நீங்க லேர்ன் பண்றதுக்கு ஒரு வழியே இல்லை. அப்ப அதை எடுத்து நீங்க உங்களுக்கு தேவையானதை நீங்க மாடிஃபிகேஷன் பண்ணிட்டு அதை புரிஞ்சுக்கோங்க, அந்த கோடு எப்படி எடுக்குது என்னன்ட்டு. புரியுதா கைஸ்? புரிஞ்சு பண்ணுங்க, அவசரப்படாம பொறுமையா பண்ணுங்க. அடுத்த வாரம் எனக்கு வெள்ளிக்கிழமைக்குள்ள நீங்க அமிச்சா போதும். இது பைத்தான் சம்பந்தப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட். இது உங்க ரெஸ்யூம்லயுமே நீங்க ஆட் பண்ணுங்க. புரியுதா கைஸ்? ஒரு பேராகிராஃபா ஆட் பண்ணுங்க. எஸ்ஆர் எவ்ரிஒன். Tell me guys. எஸ் சார். ஓகே, தயவு செஞ்சு இந்த ரெஸ்யூம்ல ஆட் பண்ணுங்க. இப்போதைக்கு நீங்க ஃப்ரண்ட் எண்ட்ல ஒரு ப்ராஜெக்ட் ஆட் பண்ணிருப்பீங்க, அதாவது ரியாக்ட் பேஸ் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்கிற மட்டும் ஒரு பேராகிராஃபா போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது இல்லாம இப்ப பைத்தான்ல ஆட் பண்ணுங்க. இது இல்லாம ஜாங்கோல ஆட் பண்ணுவீங்க. ஓகேவா? ஜாங்கோல அந்த ரெஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்ணிலாம் ஆட் பண்ணி பண்றப்ப நல்லா பல்கா இருக்கும் ரெஸ்யூம், சூப்பரா இருக்கும். அந்த கான்செப்ட் வரப்பலாம் உங்களுக்கு புரியும், ஈஸியான கான்செப்ட் தான். புரியுதா? சோ தட்ஸ் ஆல் கைஸ். சூப்பரா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. ரெக்கார்ட் வீடியோ உங்களுக்கு நான் அனுப்புறேன்.